सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। ओम पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणं मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीं अष्टादशाध्यायिनीं अम्ब त्वाम् अनुसम्प्रदामि भगवद्गीते भवद्वेषिणीम्। अथ अष्टादशोऽध्यायः। பாத்தியில ரொம்ப இருந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கோம். அதனால இன்னைக்கு வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் அவருடைய அந்த இன்ட்ரோடக்ஷனை கேட்டுட்டு வந்தேன். சரி, அவருக்கு ஒரு ட்ரிபியூட்டா அப்படியே அவர் சொன்னதை சொல்லிவிடலாம். அர்ஜுன உவாச சந்நியாசஸ்ய மகாபாஹோ தத்வமிச்சாமி வேதிதும் யாகஸ்ய ரிஷிகேஷ ப்ருதக்கேஷி விசூதன. பகவத்கீதா சாஸ்திரம் எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னாக்க, முதல்ல அர்ஜுனனுடைய கலக்கத்துல ஆரம்பம். மோகம், அந்த மோகத்தினால ராகம் சோகம், இந்த ராகம் சோகம் மோகம் இது மூணு கலந்ததுனால அவனுக்கு விஷாதமானது ஏற்பட்டது அப்படின்னு சொன்னான். அந்த விஷாதமான ஏற்பட்ட உடனே அவன் என்ன பேசுறான்னு தெரியாம பேசும்போது நடுவுல என்ன சொல்லிவிட்டான், எனக்கு சன்னியாசமே வாங்கிக்கலாம், நான் பிக்ஷாச்சாரம் பண்ணாலும் பரவாயில்ல, என்னுடைய பந்துக்களான இவர்களை, என்னை வளர்த்த துரோணர்களையும் பீஷ்மரையும் எனக்கு ஆசானா இருக்கக்கூடிய துரோணரையும் எதிர்த்து என்னால போர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். இந்த நான் அப்படி ஜெயிச்சான்னா கூட அந்த ரத்தத்துல தோய்ஞ்ச அந்த வெற்றியை எனக்கு வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி சொன்னான். அதனால எனக்கு சன்னியாசமே பொசத்திதான் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சான். ஆரம்பிச்ச பிறகு அதுக்கப்புறமா அவர் என்ன பண்ணாரு, 2வது அத்தியாயத்துல சங்கேபமா அவனுடைய இதுக்கு வேதாந்தம் தான் தீர்வு அப்படின்றத காமிக்கிறதுக்காக முதல்ல ஒரு 30 ஸ்லோகத்துல அவர் என்ன பண்ணிட்டாரு, சங்கேபமா வேதாந்தத்தை சொல்லி கொடுத்தார். ஆத்மாவுக்கு அழிவுன்றது கிடையாதுப்பா, அதனால நீ பீஷ்மரோ துரோணரோ எல்லாரும் ஒரே ஆத்மா, இந்த ஆத்மான்னு நீ வச்சுட்டு பார்த்தான்னாக்க யாருக்குமே அழிவு கிடையாது, அதனால நீ சொல்றதுல நியாயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் லௌகிகமான காரணங்கள் எல்லாம் கூட அவர் கொடுத்தாரு. இது மாதிரி உனக்கு இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பேரெல்லாம் போயிடும், உலகத்துல இது புரிஞ்சுக்க மாட்டாங்க, நீ சண்டை போடலைன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா இவன் பயந்துட்டு போயிட்டான் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர இவ்வளவு நாள் நீ சம்பாதிச்ச பேரும் புகழும் போயிடும். ஒண்ணு. 2வது, ஒரு தர்மமா பார்த்தா கூட சத்திரனுடைய தர்மமானது என்ன, சண்டை போடுறது தானே தர்மம், அதனால அதை விடக்கூடாது அப்படின்னு இப்படி எல்லாம் சொன்னார். சொல்லிட்டு அங்க சம்சேகமா அவருடைய போக போறானேன்றதுக்கு அசோச்சியா நன்ம சோச்சம் பிரக்யாவாதாம்ச பாஷத்தை அப்படின்னு ஆரம்பிச்சு அவருக்கு இப்ப வேதாந்தத்தை முதல்ல சொல்லி கொடுத்துட்டார். அவர் சொல்லிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணாருனாக்க, சம்சேகமா சொன்னதை அதை விஸ்தாரமா சொல்லணும் அப்படின்னு அவர் மனசுல நினைச்சார். 3வது அதை சொல்லிட்டு கொஞ்சம் கர்ம யோகத்தையும் சொன்னார். சொல்லிட்டு ஞான யோகத்தையும் சொல்லியிருக்கேன், கர்ம யோகத்தையும் சொல்லியிருக்கேன், ஞான யோகத்தின் மூலமாக சன்னியாசத்தையும் சொல்லியிருக்கேன், கர்மயோகத்தின் மூலமாக தியாகத்தையும் நான் உனக்கு சொல்லியிருக்கேன். வஸ்துதாக பார்த்தா இந்த சன்னியாசம்ன்றது தியாகம்ன்றது எல்லாமே ஒண்ணுதான், மொத்தத்துல பலபடி தியாகம் தான் இதனுடைய அர்த்தம், ஏகார்த்தகமா தான் இருக்கு அப்படின்றத புரிய வைக்கணும்ன்றதுக்காக அவனுக்கு விஸ்தாரமாக 3வது சாப்டர் 4வது சாப்டர்னு ஆரம்பிச்சு ஒரு 17 சாப்டர்ல எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டாரு. இப்போ உபசம்ஹாரம் பண்ணணும். இவர் சொன்னது எல்லாத்தையும் சம்சேப விஸ்தராபியா போதனம் அப்படின்னு விஜயதைக்கு ஒரு பெருமை உண்டு. சம்சேபமா முதல்ல ஒண்ணு சொல்லிட்டு அதுக்கப்புறம் விஸ்தாரமா அதை புரிய வைக்கிறது அந்த டெக்னிக்ல தான் கிருஷ்ண பரமாத்மா இங்க போயிருக்காரு. இப்படி போயிட்டு சொல்லி
இப்போ எந்த விஷயத்த சொன்னாலும் முடிக்கும் பொழுது எல்லாத்தையும் ஏன்னா இவ்வளவு நாள் கேட்டிருக்கோம், கேட்டதுல சிலதெல்லாம் மறந்துருக்கலாம், சிலதெல்லாம் சரியா பிடிக்க வேண்டிய பாயிண்ட் எல்லாம் விட்டுருக்கலாம். அது அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்காக இவர் என்ன பண்றாரு, இப்போ இந்த 18வது சாப்டர்ல எல்லாத்தையும் முழுக்க சொல்லணும் அப்படின்னு தயார் பண்ணிட்டார். எல்லாத்தையும் முழுக்க சொல்லணும்னா சர்வம் அப்படின்னா என்னன்னா கீதார்த்த சாரத்தை சொல்லக்கூடியது இந்த உபனிஷத் அப்படின்னு முதல்ல சொல்லியிருக்காரு. ஆரம்பத்துல ஆச்சாரியார் என்ன சொன்னார், இந்த கீதா சாஸ்திரத்தை ஆரம்பிக்கும் பொழுது மனிதனுக்கு 2 விதமான லைஃப் ஸ்டைல் இருக்கு, நிஷ்டா இருக்கு. ஒண்ணு பிரவೃತ್ತಿ மார்க்கம்னு ஒண்ணு, நிவர்த்தி மார்க்கம்னு ஒண்ணு. இந்த பிரவೃತ್ತಿ மார்க்கம் அப்படின்றது தான் காமனா எல்லாராலையும் ஃபாலோ பண்ணக்கூடிய முடியும். நிவர்த்தி மார்க்கம்ன்றது யாரோ சில பேருக்கு, எல்லாருமே வேதாத்தியனம் பண்ணித்தான் ஆகணும். வேதாத்தியனம் பண்ணும் பொழுது தைத்திரியா உபனிஷத் படிக்கிறான்னு வச்சுப்போம், ஒரு சாதகன் ஒரு பையன் படிச்சுட்டான். அதுல பிரம்ம விதாப்னோதி பரம் ததேஷாப்யுக்தா சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்ம யோ வேத நிகிதம் குஹாயாம் பரமே வ்யோமன் அப்படின்னு தெரிந்த போது அவனுக்கு ஆஹா இது பிரம்மத்தை சொல்றதே, இந்த பிரம்மத்தை நான் அறிந்து கொள்ள வேண்டுமே, இவ்வளவுதானே உபநிஷத்துல சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிடுச்சேன்னு அவனுக்கு வைராக்கியம் வந்தவன் அவன் என்ன பண்ணுவான், திருப்பி அவனுக்கு போய் இந்த கொஞ்ச நாள் நிகிரஸ்தனா இது, கொஞ்ச நாள் வானப்பிரஸ்தனா இது, கொஞ்ச நாள் பண்றது, இந்த லாங் ரூட் அவனுக்கு தேவையில்லை. இந்த ரூட் எதுக்காக போட்டு கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தான்னாக்க, அவனுடைய பிரம்மச்சாரி ஆசிரமத்துல எல்லாரும் ஒன்னாதான் படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கிரகஸ்தாசிரமத்துல கர்மயோகத்தை அவன் தெரிந்து கொள்கிறான். அதுக்கப்புறம் ஒரு 40-45 வயசு ஆகுதுன்னா கர்மயோகம் மாத்திரம் இருந்தா போதாதுன்றதுக்காக உபாசனா யோகம் அவனுக்கு ரொம்ப அவசியம் அப்படின்றதுக்காக வானப்பிரஸ்தான ஆசிரமத்தை வேதமானது விதிச்சிருக்கு. அதுக்கப்புறமா இந்த வானப்பிரஸ்தாசிரமத்திலேயே இருந்தாலும் பிரயோஜனம் இல்லப்பா, ஏன்னா மோட்சத்தினுடைய வேல்யூ இப்போ எப்போ தெரிஞ்சு போச்சோ உனக்கு உபாசனை மூலமாக, அப்ப அந்த மோட்சத்துக்கு தான் நீ பிரயத்தனம் பண்ண, அதனால சன்னியாசம் வாங்கிறது தான் நியாயம் அப்படின்னு பிரவೃತ್ತಿ லட்சணத்துக்கு சொன்னாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு ரூட்டு போகாம, இந்த கர்மயோகம் ஞான யோகம் எல்லாம் போகாம எனக்கு விவிதிஷா சன்னியாசியா நான் போறேன் அப்படின்னு நினைக்கிறவாளுக்காக அப்படியே நம்ம ஊர்ல மார்க்கம் இருக்கு. இந்த மார்க்கத்தை பிரவೃತ್ತಿ மார்க்கத்தை போட்டு கொடுத்தவர்கள் மரீச்சாதி பிரஜாபதிகள்லாம் நமக்கு இந்த மார்க்கத்தை தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ரிஷிகளும் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, பிரம்மச்சரியாதேவ நீங்க கிரகஸ்தாசிரமம் போனா கிரகி பூத்வா, அப்புறம் வணிபவ, அப்புறம் வணி பூத்வா பிரபுரஜே அப்படின்னு தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. இவாளுக்காகவும் இருக்கு. சனகர சனாந்தன முதலியவர்கள்லாம் அவர்கள்லாம் இந்த 3 வழியில போகல. அவள நேர பிரம்மச்சரியாதேவ பிரபுரஜேன்ற சுதியை அவ வச்சிருந்தா. 2த்துக்குமே சுதி பேக்கப் இருக்கு. அவ என்ன பண்ணா, பிரம்மச்சரியாதேவ பிரபுரஜேன்னு நாங்க இந்த இப்பவே ஏன்னா இந்த கர்மாவை பண்ணி அதுக்கப்புறம் அதை தியாகம் பண்றதுக்கு பதிலா எல்லா கர்மாவும் தோஷத்தோட கூடியிருக்குன்னு எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. அதனால நாங்க ஏன் கர்மாவை பண்ணணும்னு நினைக்கிறவா வைராக்கியமும் விவேகமும் சாதன சதுஷ்டய சம்பத்தியும் மோட்சத்துல ஆசை இந்த 4 ஒருங்க பெற்றவனா இருந்தானே, ஆனால் அவனுக்கு போய் நீங்க இந்த மாதிரி ஒரு பெரிய ரூட்டை காமிக்கிறதுன்றது சரியா இருக்காது. இது யாருன்னா கொஞ்சம் வீக் மைண்டட் பர்சன் இருக்கா, இன்னும் கூட ஆசைகள் இருக்கு, அபிலாஷைகள்லாம் இருக்கு, இந்த உலகத்தை பார்க்கணும்னு நினைக்கிறவன் அவளுக்கு இந்த வழியை போட்டு கொடுத்தாரு. 99% இதுதான். இப்படி இருக்கிறதுனால இவாளுக்கு ஒரு மார்க்கம் அவளுக்கு ஒரு மார்க்கம் அப்படின்னு 2 மார்க்கமா போட்டு கொடுத்தாரு. இதை போட்டு கொடுத்துட்டு இந்த விஷயத்துல ஆரம்பிச்சு இந்த கீதா சாஸ்திரம் முழுக்க இந்த விஷயத்த சொல்றதுக்காகத்தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இந்த கீதா சாஸ்திரத்தை 3 சட்டமாக அவர் பிரிச்சார். சாதனத்திரயம் அப்படின்னு அவர் எப்படி பிரிச்சாருன்னா, முதல்ல இருக்கக்கூடியது கர்மயோகத்தை சொல்ற மாதிரி முதல்ல 6 சாப்டர்ல பிரதானமா பார்த்தோம்னாக்க பிராயன கர்மயோகத்தினுடைய குளோரியை தான் சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் அடுத்த 6ல உபாசனையினுடைய மகிமை எல்லாம் இந்த 10வது அத்தியாயம் 11வது அத்தியாயம் விஸ்வரூபம் அதை பற்றி யோகம் இதெல்லாம் நிறைய சொன்னாரு. அதுக்கப்புறம் கடைசி சட்டத்துல அவர் ஞான யோகத்தை என்லைட்டன்மெண்ட்டுக்கு முதல்ல ஒரு 6ல மைண்டை பத்தி சொன்னார். 2வது எப்படி இன்டகிரேட் பண்ணணும் அந்த பகவானோட அப்படின்றத சொன்னாங்க. 3வது சட்டத்துல எப்படி என்லைட்டன்மெண்ட் வருது அப்படி பிரிச்சார். அத இன்னொரு விதமாவும் அவர் என்ன பண்ணுங்க, இத சொல்ற சாக்கிலேயே 9 விசாரணமா பண்ணிருக்காரு. முதல் 6 ஜீவனை பத்தி எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சீங்கன்னா இந்த காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்தரியம் இதெல்லாம் எல்லா ஹியூமன் பீயிங்க்கும் வருதுதான் அப்படின்னு சொல்லி இதுக்கு மேல பகவானை பிடிச்சிக்கணும், அதுதான் ரிலீஜியஸ் லைஃப்
அப்படி நீங்க இருந்தாதான் ரிலீஜியஸ் லைஃப் இல்லாம வந்து ஸ்பிரிச்சுவலா நீங்க போக முடியாது. அதுக்கு பக்தியானது அவசியம், உபாசனையானது அவசியம். சகுனத்துல இருந்தாலும் அது படிப்படியா நிர்குணத்துக்கு கொண்டு போய் ஞானத்துல கொண்டு போய் விடும் அப்படின்ற அபிப்பிராயத்துல 2வது சட்டத்துல முழுக்க ஒரு தப்ப பிரதிபாதனமாக பண்ணிவிட்டாரு. ஈஸ்வரனை பத்தி ஜீவஸ்வரூபத்தை முதல்ல சொன்னார் முதல் 6ல, அடுத்த 6ல ஈஸ்வர ஸ்வரூபத்தை சொன்னாரு. அந்த கடைசியா என்ன பண்ணிவிட்டாருன்னா இந்த 14, 17 எல்லாம் வந்து இதெல்லாம் வந்து எப்படி வர வைக்கணும்னா சத்துவ குணத்தினாலதான் வர வைக்கணும், அப்படி வந்தாதான் ஞான யோகத்துக்கு நீ சரியா வருவாய் அப்படின்னு சொல்லி அதிபதமாக மோட்ச பிரயோஜனமாக ஞான யோக பிரதானமாக விசாரம் பண்ணியிருக்கார். இப்போ இது எல்லாத்தையும் 17 வரைக்கும் பண்ணிவிட்டார் இந்த 3. இது எல்லாத்தையும் இப்போ இந்த அஷ்டாதசாத்தியாயத்துல சமரைஸ் பண்ண போற. எல்லாம் அங்க என்னெல்லாம் சொன்னாரோ அது எல்லாம் கிட்டத்தட்ட அங்க என்னென்ன வார்த்தைகள் இருக்கோ அந்த வார்த்தைகளே சில இடத்துல எடுத்துக்க போறார். முதல்ல சொன்னது வந்து ரிப்பிட்டிஷன் மாதிரி இருக்கும், அது ரிப்பிட்டிஷன் இல்ல, ரொம்ப முக்கியம்ன்றதுனால 2வது சொல்றார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். எப்படி சொன்னார்? அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னாக்க கடகத்ரயம் அப்படின்னாரு. இந்த 3த்தையும் இன்னொரு விதமா பார்க்கணும். எது இம்பார்ட்டன்ட் இந்த 3 சட்டத்தை படிக்கிறதுல? வாட் இஸ் தி இம்பார்ட்டன்ட், அவரை வாட் டஸ் ஹி வாண்ட் டு கன்வே அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல மனுஷனுடைய ஃப்ரீவில்ல வச்சுட்டு அவன் எப்படி தன்னுடைய எஃபர்ட்டை போடணும், பிரயத்தனத்தை முதல்ல சொல்லக்கூடியதாக 6 அத்தியாயத்தை பண்ணார். 2வது 6 அத்தியாயத்துல எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தான்னா, ஈஸ்வர ஸ்வரூபத்தை பத்தி பேசினாலும் அவர் என்ன சொல்ல விரும்பினா, ஈஸ்வர பிரசாதம்னு நீ எடுத்துட்டாதான் வாழ்க்கையில வந்து மென்டல் ஸ்டெபிலிட்டி வரும். எதுவா இருந்தாலும் பகவானுடைய பிரசாதம் இது அப்படின்றதுதான் நம்மளுடைய லைஃப்ன்றத ஸ்தாபிக்கணும்ன்றதுக்காக இது இல்லை. முதல்ல பிரயத்தனத்தை பத்தி சொன்னார், அதுக்கப்புறம் பிரசாதத்தை பத்தி சொன்னார், அதுக்கப்புறம் சத்குணங்களை எல்லாம் பத்தி சொல்லிட்டே வந்தார். 16, 17 இதுல எல்லாம் சத்குணங்கள்லாம் வந்து எப்படி இருந்ததோ அப்படிதான் நீ வந்து இந்த நிலையை அடைய முடியும் அப்படின்ற சாதனமாக இவர் சொன்னார். இப்படி கீதா சாஸ்திரம் முழுக்க வேதத்தினுடைய சாதம் எல்லாத்தையும் அங்கங்க சொல்லி இருக்கிறது எல்லாத்தையும் எல்லாருக்கும் புரியணும்ன்றதுக்காக வேத அத்தியனம் பண்ணியிருந்தாலும் பண்ணலைன்னாலும் எல்லா வண்ணத்துக்காரர்களுக்கும் எல்லாருக்கும் புரியணும்ன்ற ஒரு காருண்யத்தினால அவர் வந்து அர்ஜுனனை நிமித்தமா வைத்துக் கொண்டு நமக்காக சொன்னார். அத அப்படியே வியாசரானவர் எப்படி எழுதினாருனாக்க இது அப்படியே புரியுற மாதிரி லாங்குவேஜ்ல எழுதியிருக்காரு. எல்லாரும் வேதத்துல இருக்கக்கூடிய லாங்குவேஜ் எல்லாம் ரொம்ப கஷ்டம், வேத பாஷைகள்லாம் புரியறது ரொம்ப சிரமமா இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் அந்த கான்டெக்ட பார்த்து வேற வேற அர்த்தங்கள்லாம் புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. நிறைய பதங்கள்லாம் டிக்ஷனரியில போனா கூட உங்களுக்கு அர்த்தமே கிடைக்காது. அப்படி இல்லாம வியாசர் என்ன பண்ணாருன்னா, உங்களுக்கு எந்த பதம் தெரியலையோ அதை வந்து டிக்ஷனரியில பாத்துக்கலாம். ஆனா இத பேசும்பொழுது என்ன ஆச்சுன்னா, ஒரு கோர்வையா பேச முடியாத ஒரு நிலைமை கிருஷ்ண பரமாத்மா இதை சொல்றாரு அதை சொல்றாரு. ஸோ அவருடைய மனசுல என்ன இருக்குன்னு புரியறதுக்கு சில கஷ்டங்கள்லாம் வரலாம் படிக்கிறவாளுக்கு, இதை கேட்கிறவாளுக்குன்றதுனால ஆச்சாரியார் என்ன பண்ணாரு, கருணையோட இதை நான் சமஞ்சசப்படுத்துறேன். எப்படி உபனிஷத்தினுடைய டீச்சிங்க்கும் இது கீதாச்சாரியனுடைய டீச்சிங்க்கும் பேதமே கிடையாது அப்படின்றத நான் எங்கெல்லாம் பண்ணணுமோ அப்படி பண்ணி பாக்குறேன். நீங்க திடீர்னு அவர் சொன்னா சன்னியாசமும் வசத்தின்னு சொல்றார், சில சமயத்துல கர்ம தியாகமும் வசத்தின்னு சொல்றாரு. இங்க என்னடானா இவர் நம்ம இவ்வளவு நாள் என்ன நினைச்சிருக்கா, சன்னியாசம்னு எதை சொல்றாரோ அதுதான் தியாகம்னு நினைச்சுட்டே வரணும். இப்ப இவன் திடீர்னு ஒரு கேள்வி கேட்கிறான், சன்னியாசம்னா என்ன, தியாகம்னா என்ன, அதை ரெண்டா பிரிச்சுக்காமி அப்படின்னாக்கா நம்ம என்ன புரிஞ்சிட்டோம் அப்படின்னு நமக்கு சந்தேகங்கள்லாம் வர ஆரம்பிச்சிடும். இப்படி எல்லாம் வந்ததுன்னா அதை கிளாரிஃபை பண்றதுக்காக தான் ஆச்சாரியார் பாஷ்யம் எழுதினார். இருக்கு இல்லைன்னாக்கா இந்த கீதா சாஸ்திரமானது மோட்சத்தை சொல்லக்கூடியதான ஒரு சாஸ்திரம். இது அதனாலதான் இதுக்கு பேரே சாஸ்திரம் வைக்கின்றோம். சொல்லும் பொழுதே கீதா சாஸ்திரம்னு பர்பஸா தான் யூஸ் பண்றோம். ஏன்னா இதை வந்து நீங்க வேற எதுக்காவது மேனேஜ்மெண்ட்டுக்கு அதுக்கு யூஸ் பண்றது, இதுக்கு பண்றது, அது எல்லாமே இப்ப சாஸ்திரத்துல இல்லாத விஷயமே இருக்கு, அது பண்ணலாம். இப்படி எல்லாம் அதை வந்து டீக்ரேட் பண்ணக்கூடாது. அது ஒரு மனுஷனுடைய முக்திக்கு உண்டான விஷயங்கள் தான் இங்க சொல்லி இருக்கு. அதனால முக்தி பிரதானமான ஒரு கிரந்தம் இதுன்றதை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்ன்றதுக்காக தான் அவர் முக்தி பரமா முழுக்க எழுதிட்டார். எழுதிட்டே இருக்கு. நிறைய வார்த்தைகள் நம்ம பார்த்தோம். அது எப்படி ஆரம்பிச்சது 2வதுலன்னாக்கா கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணா, பிரஜா யதா காமான் சர்வான் பார்த்தமனோகதான் அப்படின்னு ஆரம்பிச்சாரு. மை சர்வாணி கர்மாணி சன்யஸ்ய அத்தியாத்ம சேதசா அப்படின்னாக்க நம்ம என்ன புரிஞ்சிட்டோம், சன்னியாசத்தை தான் புரிஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் கர்மபலா சங்கம் நித்திய திருப்தோ நிராஷ்ரயா அப்படின்னாரு. நித்திய திருப்தனா நீங்க பண்ண வேண்டிய கர்மாவெல்லாம் பண்ணி பலனை என்கிட்ட கொடுக்குது
அதுக்கப்புறம் நீ எதையும் ஆசிரிக்காதவனாக இருக்கலாம் அப்படின்னாக்க அந்த இடத்துல ஞானத்தையும் சொல்ற மாதிரி இருக்கு, கர்ம பல தியாகத்தையும் சொல்றாரு. அப்படின்னா இது கிரகஸ்தனுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி இருக்கு. அவனுக்கு தானே கர்மா வந்து இவன் பண்ண போறது இல்லை, சன்னியாசி கிரகஸ்தன் தானே பண்றான். சில விஷயங்கள்லாம் பார்த்தா கிரகஸ்தனை மனசுல வச்சுட்டு சொன்ன மாதிரி இருக்கு, சில விஷயங்கள்லாம் பார்த்தா சிலதெல்லாம் பார்த்தா இப்படி இருக்கு, சிலதெல்லாம் பார்த்தா ரெண்டுமே ஒரே அர்த்தங்கள் வர மாதிரியே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சொல்லணும்னாக்கா ந கர்மனா ந பிரஜயா தனே ந தியாகே நைகே அமிர்தத்துவமா நசுகுன்னு என்ன தியாகத்தினாலதான் அமிர்தத்துவம்னு சொல்றாரு. ஆனா வேதாந்த விஞ்ஞான சுருஷ்டிதா சந்நியாச யோகா எதய சுத்தசத்வா எதீஸ்வராக இருக்கவங்க வேதாந்த நிச்சயம் வரணுமே ஆனால் அவர்கள் சன்னியாச யோகத்தை எடுத்துக்கணும் அப்படின்னாரு. இப்போ நம்ம ரெண்டுத்தையும் இதையும் ஒரு மாதிரி புரிஞ்சுட்டோம். இது சன்னியாசம் வேற தியாகம் வேறன்னு எப்படி அது இவனுக்கு இந்த சந்தேகம் வந்தது அப்படின்னாங்க. நம்ம புரிஞ்சுட்டதுல தப்பு இல்லை. சன்னியாசம் தான் தியாகம் தான் அல்டிமேட்டா எங்க போக போறது, ஆத்ம ஞானத்துக்கு தான் போக போகுதுன்றத மனசுல வச்சுட்டு நம்ம புரிஞ்சுட்டோம். இவன் இப்படி தனியா பிரிச்சு கேட்டதுனால பகவானுக்கு இப்ப என்ன ஆச்சுன்னா சன்னியாசம்னா என்ன தியாகம்னா என்னன்னு பிரிச்சு சொல்ல வேண்டிய ஒரு நெசசிட்டி வந்துட்டு. இவன் முதல் கேள்வி என்ன கேட்டானா, அர்ஜுனவாச்ச சந்நியாசஸ்ய மகாபாஹோ தத்வமிச்சாமி வேதிதும் தியாகஸ்ய ச ரிஷிகேஷ ப்ருதக் கேஷி நிஷூதன. அர்ஜுனன் இதெல்லாம் முடிஞ்சு போச்சு, அவனுக்கு எல்லாம் புரிஞ்ச உடனே இப்போ ஒரு கேள்வி கேட்கிறான். இதெல்லாம் கரெக்டா புரிஞ்சுட்டே வந்தது, நீங்க சில சமயத்துல சன்னியாசத்தையும் சொல்றீங்க, ஒருவேளை என்னை உத்தேசிச்சு நீங்க அது மாதிரி சொல்றதா இல்ல தத்துவமே அதுதானா? அதுவும் இருக்கு இல்லையா? நம்ம எதுவும் உட்கார்ந்து இருக்கவா எதிர்க்க கேட்கிறவனையும் மனசுல வச்சுட்டு தானே ஒரு வக்தாவானவர் பேசுவாரு. அவரை வச்சுட்டு பேசுறாரா அப்படின்னு வந்துருந்தேன். ஏற்கனவே அவனுக்கு இந்த சந்தேகம் 4வது சாப்டர்ல வந்தது. நீங்க என்ன சொல்றீங்க, ஞானம் தான் வசதி, ஞானம் தான் வசதி, சன்னியாசம் தான் வசதி, பிரவೃತ್ತಿ மார்க்கமா இருந்தா என்ன, நிவೃತ್ತಿ மார்க்கமா இருந்தா கடைசியா அவன் போக வேண்டியது சன்னியாசத்தை எடுத்துட்டு அவன் பிரம்மஞானத்தை அடையிறதுதான் சொல்றீங்க. அப்படின்னாக்க நீங்க என்ன சொல்லணும், ஞான யோகம் தான் வசத்தின்னு படிச்சுன்னு சொல்ல வேண்டியதானே, நீ ஞான யோகத்தை எடுங்க. ஆனா அவர் சொல்ல மாட்டேன்ற, நீ கர்மாவை பண்ணு அப்படின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதிகார பேதம் இன்ஹரண்டா இருக்கு எல்லா ஹியூமன் பீயிங்கும். ஒருத்தருக்கு சொல்ல வேண்டிய அட்வைஸ் இன்னொருத்தருக்கு சொல்ல முடியாது. அதனால கொஞ்சம் அவாவாளுக்குதான் அவாவாளுடைய வைராக்கியத்தினுடைய லெவல் தெரியும் இல்லையா? நீங்க போய் எல்லாருக்கும் சொல்ற மாதிரி நீங்க எல்லாரும் சன்னியாசத்தை வாங்கிட்டீங்க அதுதான் சொல்ல முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த சன்னியாசம் வாங்குறது முதல்ல அந்தக்கரண சுத்தி தேவைப்படும். அந்தக்கரண சுத்தி வந்த உடனே குரு லாபம் கிடைக்கணும். குரு லாபம் கிடைச்ச உடனே வேதாந்தத்தை நன்னா படிக்கணும். அந்த வேதாந்தத்தை படிச்சதுனாலேயே ஞானி யாரானாக்கா அதுவும் ஆக முடியாது. ஏன்னா பரோட்சமா இவனுக்கு நான் தான் பிரம்மான்னு தெரிஞ்சது, அதனால ஒன்றும் சேஞ்சே இல்லை லைஃப்ல. இப்படி இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், நீ இதை தனதாக்கி கொள்ளணும்னா சிரவணம் வேணும், மனநம் வேணும், நிதித்தியாசனம் வேணும், இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் அதிகாரிக்கு உத்தம அதிகாரியா இருந்தா சிரவணையினையே லட்சியத்தாரு, சிரவணத்திலேயே அவனுக்கு புரிஞ்சுறது, அவன் கிளம்பி போயிடுறான். இவனுக்கு எவ்வளவுதான் சொன்னாலும் சில இன்டெலெக்டுக்கு புரியுது, சில இன்டெலெக்டுக்கு டேஸ்ட் டைம் 30 வருஷம் 50 வருஷம் படிச்சா கூட புரிய மாட்டேங்கிறது, இந்த மாதிரி இருக்கு. ஆகையினால இவ எல்லாருக்கும் சேர்ந்து பொதுவா சொல்லிட்டு இருக்காரு பகவான். நம்ம புரிஞ்சுக்கணும், யார் யார் எதை எடுத்துக்கணுமோ அதான் அவாவா எடுத்துக்கிட்டு வந்தாங்கன்னா. அதனால ஜெனரலா சொன்னா எல்லாம் கர்மால ஆசை இல்லாதவர்கள் யார் இருக்காங்க, எல்லாருக்கும் ஆசை இருக்கு. எவ்வளவு பெரிய பண்டிதனா இருந்தாலும் சன்னியாசியா இருந்தாலும் நம்ம ஆசை இருக்கிறத பாக்குறோம். அவருக்கு என்ன ஆசை இருக்குனாக்க, எப்படி பண்டிதனுக்கு தன் குடும்பம் தன்னுடைய பசங்க இதெல்லாம் திட்டினா கூட அவனுக்கு அதுல ஆசை இருக்கிறத கண்ணால பாக்குறோம். சன்னியாசி பார்க்கணும், அவருக்கு என்ன ஆசை இருக்கு, மடம் கட்டணும்னு ஆசை இருக்கு, 4 கும்பாபிஷேகம் பண்ணணும்னா நான் இருக்கு, இந்த மடத்தை விட இந்த மடம் பிரக்யாதியோட இருக்கணும்ன்ற ஆசை எல்லாம் இருக்கு. இப்படி எல்லாம் இருக்கு. அப்படியெல்லாம் பார்த்தா நமக்கு சந்தேகங்கள் வருது. அப்படின்னாக்க என்ன அர்த்தம், அவாவால் விதிக்க. அந்த ஞானிகள் என்ன பண்றாங்கன்னா, ஞானம் வந்துருக்கு அப்படின்றதுக்காக அவர்கள் என்ன பண்றாங்க, நேர போய் காட்டுல உட்கார்ந்துக்கணும்னு எங்கேயும் சொல்லப்படவில்லை சாஸ்திரத்துல. அவ என்ன பண்றாங்க, இந்த ஜனங்களோடய இருந்து இவாளுக்கெல்லாம் முன்னாடி கருணையோட இருந்து, அதனாலதான் ஆக்டிவ் ஞானி பாசிவ் ஞானின்னு பரமாத்மா பிடிப்பாரு. ஞானியா இருக்கிறதா ஆக்டிவா இருக்கக்கூடிய ஞானியான இந்த மாதிரி பாஷ்யங்கள்லாம் எழுதி சிஷ்யங்களுக்கெல்லாம் சொல்லி, இப்ப ஆச்சாரியா இருக்காரு, அவர் ஞானிதான், அவர் எதுக்கு பேசணும், நம்ம எதுக்காக புத்தகத்துல அவன் புத்தகம் எழுதும்போது அவர் ஞானி இல்லையான்னு அப்போ அப்படின்னா என்ன இருக்குன்னா, இதுக்கெல்லாம் நமக்கு பதில் கிடையாது. அப்படின்னா அவர் ஜனங்களை முன்னுக்கு எடுத்துட்டு வரணும். அதுக்காக தான் நம்ம மடத்துல இருக்கக்கூடிய சங்கராச்சாரியாக்கெல்லாம் என்ன பண்றாங்க, மக்களை உத்தேசித்து இந்த காரியங்கள்லாம் பண்றாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல, அவளுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு. இப்படி எல்லாம் பரப்பி எல்லாருமே நாம் பெற்ற இந்த இன்பத்தை இந்த வையகம் முழுக்க பெறணும், எல்லாருமே முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஞானிகள் சில பேர் இருக்கா.
சில ஞானிகள் இதெல்லாம் பேசிவே பிரயோஜனம் இல்லை, எனக்கு ரெக்ரூஸ் தான் எனக்கு பிடிக்கும், இந்த நேரத்தை வேஸ்ட் பண்றதுக்கு போய் நான் போறேன்னு அவெல்லாம் தள்ளி போயிடுறாங்க. எத்தனையோ இப்போ சிங்கேரியிலேயே நீங்க பாத்தீங்கன்னாக்க ராமானந்த சரஸ்வதினு ஒரு சுவாமிகள் இருந்தார், ஞானானந்த பாரதியினுடைய அப்பா. அவர் என்ன பண்ணாரு, நேர சந்திரசேகர பாரதி கிட்ட ரொம்ப சண்டை போட்டு சன்னியாசத்தை வாங்கினார். சன்னியாசத்தை வாங்கி அவரால் கம்ஃபர்டபுள் மரத்துல கம்ஃபர்டபுள் தான் எல்லாம் பிடிச்சது அவருக்கு. இங்க கூட பிரதிபந்தங்கள் இருக்க மாதிரி அவர் ஒரு நாள் ஆச்சாரியர்கிட்ட சொல்லிட்டார், நான் போறேன்னு. ஆமாப்பா, உங்களுடைய ஆட்டிடியூடுக்கு அதுதான் ரைட்டு, இங்க இருந்தாக்க ஜனங்களோட எல்லாம் பேசணும், இதெல்லாம் பண்ணா அது கூட அவருக்கு பெரிய பேர்டனா தெரிஞ்சது. அவர் என்ன பண்ற, சிவகங்கை தாண்டி எங்கேயோ மாடி போய் உட்கார்ந்துட்டார். உட்கார்ந்து யாராவது எடுத்துட்டு சாப்பாடு கொடுத்தா வாங்குறது, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி அந்த ஊர்ல கிடைக்கிற சாப்பாடை சாப்பிட்டு யாரு கூடயும் பேசாம இருந்திருக்காரு. இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய ஞானிகள் நம்ம பார்த்திருக்கோம். இப்போ சேஷாதி ஞானிகளை பார்த்திருக்கோம், ரமணர்லாம் பார்த்திருக்கோம். இப்படியான ஞானிகளும் நமக்கு தெரியாது. இல்ல இதுலயே இருந்து ஜெகதீதாசியல் மாதிரியானவங்கெல்லாம் இங்கேயே இருந்து எப்ப பார்த்தாலும் சதா சர்வகாலமும் வேதாந்தத்தையே சொல்லிக் கொண்டு கிரகஸ்தர்களோடைய இருந்து கொண்டு இருக்கக்கூடிய ஞானிகளையும் நம்ம பார்க்கிறோம். ஆக்டிவா இருக்கக்கூடிய ஞானிகள், பாசிவா இருக்கக்கூடிய ஞானிகள் எல்லாரையும் பார்க்கிறோம். ஆனா எதுவா இருந்தாலும் என்ன பர்பஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடைசியா இந்த வேதாந்தத்தை படிச்சு அந்த ஞானத்தை அடையணும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதனால அவாவாளுடைய அதிகாரத்துக்கு ஏற்ற மாதிரி உபதேசம் பண்ணிட்டு இருக்காரு பகவான்றதை புரிஞ்சுக்கணும். இங்க பகவான் என்ன சொல்றாரு, இவன் என்ன கேட்டா அவரை நீங்க கரெக்டா பிரிச்சு சொல்லுங்க. சந்நியாசஸ்ய மகாபாகோ மகாபாகோ அப்படின்னு இவன் அட்ரஸ் பண்றான் கிருஷ்ணரை. மகாபாகோன்னா பெரிய பெருந்தோழர் உடையவரை அப்படின்னு இதெல்லாம் அந்த காலத்து ராஜாக்களை அட்ரஸ் பண்ணக்கூடிய ஒரு சம்பிரதாயம். மகாபாகோ சந்நியாசஸ்ய தத்துவம் இச்சாமி வேதிக்கும், சன்னியாசியினுடைய தத்துவத்தை வேதிக்கும் இச்சாமி, இதை அறிந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன் அப்படின்னு சொன்னான். சந்நியாசம்ன்ற பதத்துக்கு என்னன்னு பண்ணா, சமயக் ஞாசம் சந்நியாசம், இதை புரிஞ்சுக்கோம். ஞாசம் அப்படின்னா என்னதுன்னா ரெண்டு தாத்து இருக்கு. அஸ்யதி அப்படின்ற அர்த்தத்துல அந்த ஆசம்ன்ற பதத்தை யூஸ் பண்ணலாம். அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்னா, ஆசம்னா உடுறது அப்படின்ற அர்த்தம். அஸ்யதி அப்படின்னா ஜீவம் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் இருக்கு, அஸ்தாக்கா ஆசம் வை நிச்சயமா வைக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு. எப்படி வைக்கிறதுன்னா இந்த பாடிய டிவினைஸ் பண்றது. இந்த அக்னிஹோத்ராத்மனே அங்குஷ்டா தியானம், அங்குஷ்டத்துல நீங்க அந்த தேவத்தையை எடுத்துன்னு வரணும். பாதையோ வீரஸ்திஷ்டது, ஹஸ்தையோ ஹரஸ்திஷ்டது, பாப்போ ரித்ரஸ்திஷ்டது, ஜடரே அக்னிஸ்திஷ்டது, இப்படி எல்லாம் பகவானை எடுத்துன்னு வைக்கிறதுன்றது ஞாபகம். இது அந்த ஞாபகத்தை இங்க சொல்லல அவர். இங்க ஞாபகம்ன்றது அத்தியசி விடு அப்படின்ற அர்த்தத்துல நன்றாக விடு, சன்யஸ் அத்தியசி இது சன்னியாசா இப்படின்ற அர்த்தத்துல சன்னியாச பதத்துக்கு இங்க அர்த்தம். சன்னியாசத்திய இந்த சன்னியாசத்தினுடைய தத்துவம் என்ன, இதை வேதிக்கும் இஸ்லாமி, இதனுடைய தத்துவத்தை நன்னாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். சரி, சன்னியாசத்தை மாத்திரம் தெரிஞ்சுக்கணும் இல்ல, இன்னொரு பதமும் கன்ஃபியூஷனா இருக்கு எனக்கு. தியாகத்திய, தியாகம்னு ஒரு படம் இருக்கு. அந்த பதம் எப்படி வந்ததுன்னா தெஜ் அப்படின்னு அர்த்தம். அதுக்கும் என்ன அர்த்தம், ஜீவம். தெஜதி அப்படின்னாக்கா தியாகம் பண்ணுன்ற அர்த்தம், தியாகம் பண்ணிக்கிறான் அப்படின்னு அர்த்தம். தெஜதி அப்படின்னாக்கா தியாகம் அர்த்தம், பரித்தியாகம் அர்த்தம். சன்னியாசம்னாக்கா என்ன அர்த்தம், அதே அர்த்தம் தானே. விடுறதுனாக்கா என்ன அர்த்தம், அது ஜீவப்பு இது ஜீவப்பு. இது என்ன, இது ரெண்டும் நீங்க மாத்தி மாத்தி யூஸ் பண்ணிட்டே இருக்கீங்க, அதனால எனக்கு சந்தேகமா இருக்கு. சன்னியாசத்துக்கு என்ன அர்த்தம், சன்னியாசத்திய தத்துவம் கில், அது எனக்கு வேதிக்கும் இச்சாமி. அதே மாதிரி தியாகத்திய தத்துவம் கில், இது வேதிக்கும் இச்சாமி. இதையும் நீங்க சேர்க்கணும். நீங்க தியாகத்திய ரிஷிகேஷா இங்க அட்ரஸ் பண்ணும் பொழுது ரிஷிகேஷ அப்படின்னாரு. ரிஷிகேஷ அப்படின்றது பகவானுடைய பேர்கள்ல ஒண்ணு. கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திரிவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேஷா அப்படின்னு நம்ம ஃபெமிலியர் அந்த 12 நாமால. இன்னொரு அர்த்தம் ரிஷி அப்படின்னாக்க, ரிஷிகா அப்படின்னாக்க இந்திரியங்கள் அர்த்தம். இந்திரியங்களை கட்டுப்பாடோட வைப்பதற்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய தெய்வத்திற்கு ரிஷிகேஷா அப்படின்னு பேரு. தியாகஸ்ய ரிஷிகேஷ பிருதக்கேஷி நிசூதன. ஒன்னு அட்ரஸ் பண்ணார், ஹே மகாபாகோ சன்னியாசத்தினுடைய தத்துவம் என்ன, ஹே ரிஷிகேஷ தியாகத்தினுடைய தத்துவம் என்ன. மூணாவது பிருதக்கேஷி நிசூதன, இது ரெண்டுத்தையும் பிரிச்சு சொல்லுங்க, பிரிச்சு சொல்லுங்க. எனக்கு கிளியர் கட் டிஃபரன்ஸ் ஐ வாண்ட்.
எழுதுனான்னு எடுத்துக்க முடியாது. நான் தியாகம்னா என்ன, சன்னியாசம்னா என்ன, how it is applicable to me, இதை நீங்க பிரிச்சு சொல்லணும். அப்படின்னாக்க யூனிக்கா சொல்லணும். நீங்க கிளியர் கட் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு என்ன கேட்டார். கேஷி நிஷூதன அப்படின்னு அவர் அட்ரஸ் பண்ணார். கேஷி அப்படின்னு ஒரு ராட்சசன் இருந்தான். அந்த ராட்சசனை அவர் சொன்னதுனால கேஷி நிஷூதனன், அதனால அவருக்கு கேசவன் பேர் வந்தது. அந்த கேஷன், அந்த கேஷின்ற ராட்சசன் அஸ்வரூபத்துல அவரோட சண்டை போட்டானோ அப்படின்னு. அவனை பத்திய விஷயங்கள்ல யாரும் ரொம்ப விரிவா யாரும் வியாக்கியான கர்த்தர்கள் எல்லாம் கொடுக்கல. அவர் அஸ்வரூபமாக இருக்கக்கூடிய கேசி என்ற அரக்கனை கொண்டதுனால அவருக்கு கேசவன் என்ற பெயர். அதனால ஹே கேசி நிஷூதன, ஹே கேசவா, எனக்கு தனியா பிரிச்சு சொல்லு, சன்னியாசம்னா என்ன, தியாகம்னா என்னன்னு சொல்லி பிரிச்சு சொல்லு அப்படின்னு சொன்னார். சந்நியாசஸ்ய மகாபாஹோ தத்வமிச்சாமி வேதிதும் தியாகஸ்ய ச ரிஷிகேஷ ப்ருதக்கேஷி நிஷூதன அப்படின்னு கேட்டான். கேட்ட உடனே அவனுக்கு பதில் சொல்றார். ஸ்ரீ பகவான் உவாச்ச காம்யானாம் கர்மணாம் ஞாசம் சந்நியாசம் கவயோ விதுஹு சர்வ கர்ம பல தியாகம் பிராஹுஸ்தியாகம் விசக்ஷணாஹ. காம்யானாம் கர்மணாம் ஞாசம், செய்யக்கூடிய கர்மாக்களை எல்லாம் ஒரு ஆசையின் பொருட்டுதான் எல்லாருமே. கர்மா எப்ப பண்ணுவான், எப்ப பண்ணுவான்னா ரெண்டு கண்டிஷன். ஒன்னு, ஐ எம் ஃபுல்லுன்னு எனக்கு தெரியல, ஐ எம் இன்கம்ப்ளீட் நினைக்கிறேன், ஐ எம் அன் இன்செக்யூர்டு பர்சன் நினைக்கிறேன். எப்போ நான் இன்செக்யூர்டு பர்சன் நினைக்கிறேன்னா ஐ எம் ஹாஃப் பேக்டு பர்சன், நான் ஃபுல் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்பதான் எனக்கு இன்னொருடைய நெசசிட்டி வருது. இன்னொரு நெசசிட்டி வரணும்னாக்க என்ன பண்றேன், அதை நான் ஆசைப்படுகிறேன். அந்த ஆசைப்படுகிறதுனால என்ன பார்த்து நான் அந்த கர்மாவெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் மூலமா பார்த்தீங்கன்னா அவித்யாதான் மூலம். அந்த அவித்யை மூலத்திலிருந்து என்ன பண்றது, ஆசை பிறக்கிறது. அந்த ஆசை பிறந்ததுனால கர்மாவை செய்கிறேன். இப்படி எல்லா கர்மாவும் காமியானாம் கர்மா, கர்மாங்கள் எல்லாமே ஆசையினால வரக்கூடியதுதான் கர்மா. எல்லாரும் எதுக்கு பண்றாங்க, எல்லாரும் ஒரு ஆக்ட் பண்றாங்கன்னா எதுக்கு ஆக்ட் பண்றாரு, ஏதோ ஒன்னை அடைவதற்காக பண்றாரு. அதை அடைந்தால் அவருக்கு சந்தோஷம் நினைத்து கொண்டுதான் எல்லாரையும் பண்றாங்க. இப்படி கர்மான்றது காமியானாம் கர்ம. இப்படி ஆசைப்படுகின்ற விஷயங்களுக்காக பண்ணக்கூடியது எதுவோ அந்த கர்மாக்கள். இந்த கர்மாக்களை எல்லாம் ஞாசம் விடுறதுதான் நிச்சயேன அத்தியம். அது நிச்சயமா அதை விடுறது எதுவோ அதுதான் சந்நியாசம்னு பேரு அப்படின்னாரு. அப்படி என்று கவையோ விடுகு பண்டிதர்கள், கவி அப்படின்னு சொன்னா சாதாரண கிராந்த தரிசி கவி அப்படின்னு சொல்றது, முக்காலத்தையும் உணர்ந்தவர்கள். அப்படின்னா கவையகான்னாக்க முக்காலத்தையும் உணர்ந்த பண்டிதர்கள் இப்படித்தான் அதை அறிந்து கொண்டார்கள். விடுகு இப்படித்தான் கர்மாவை தியாகம் பண்றதுதான் சந்நியாசம். ஆசையினாலதான் இந்த கர்மாவானது உண்டாகிறது. அந்த கர்மாவை எப்போ தியாகம் பண்றாரோ அவளுக்குதான் மோட்சத்துல அதிகாரம். அதனால சந்நியாசம் அப்படின்னு சொன்னாரு, சொல்லியிருக்காங்க சில பேர். இன்னும் சில பேர் சர்வ கர்ம பல தியாகம் பிராஹுஸ்தியாகம் விசக்ஷணாக. சில பண்டிதர்கள் விசக்ஷணாக, விசக்ஷணாக நல்லா ஆராய்ச்சி பண்ண பண்டிதர்கள்லாம் உலகத்தில் இருக்கிறது அங்க இங்க பார்த்து தனக்கு தோன்றினதையும் தன்னிட்ட இருக்கக்கூடிய உத்தம அதிகாரிகளையும் பார்த்து சொல்றது ஒரு விஷயம். எல்லாரையும் கணக்குல எடுத்துட்டு சொல்றதுங்கிறது ஒரு விஷயம். எல்லாரையும் கணக்குல எடுத்துட்டு எது பண்ணா நல்லது எது பண்ணா தக்கெடுதல்னு நல்லா புரிஞ்சின்றவர்கள் விசக்ஷணாக பண்டிதாக. இப்படிப்பட்ட பண்டிதர்கள் என்ன பண்ணாங்க, அப்ப கர்மாவை விடுறதுங்கிறது அவளுடைய மேட்டர் தனி. என்ன, யாரு கர்மாவெல்லாம் விட முடியாது. கர்மாவை எப்படி முடியும், நீ காத்தால ஏற்க ஒரு காரியம் பண்ணாம இருக்க முடியுமா? என்ன, கர்மாவை விடுறதுன்றதெல்லாம் ரொம்ப கஷ்டமான காரியம். என்ன, இருக்கலாம் இல்ல, ஆனா சாதாரணமா பாருங்க கர்மாவை எப்படி விட முடியும். எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கு, ஏதாவது ஒரு தேவை இருக்கு. காத்தால எழுந்தாக்க சாப்பாடுன்றது தேவை தானே, உடம்புல அசுத்தம் இருக்குன்னா குளிக்கிறதுன்ற தேவை, எல்லா கர்மா பண்ணித்தானே ஆகணும். இப்படி எந்த கர்மா உங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கிறோ அது மாத்திரம் இல்ல, வேதத்தை நம்பி நம்ம வந்திருக்கோம். வேதத்துல சோதனார்த்தோ லட்சணோ தர்மஹா அப்படின்னு நமக்கு நிறைய காரியங்கள் பண்ணு 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 விதிச்சிருக்கு. பாத்தியாயோ சேதஜா அப்படின்னு சொல்றது. அப்புறம் உள்ள போய் பார்த்தோன்னா சுருதி எல்லாம் எடுத்து பார்த்தோன்னா அஷ்டவரிஷம் பிராமணா முமனீத தம் அத்தியாபயத்தை எத்தனை கடமைகள் இருக்கு. அது எல்லாத்தையும் எப்படி விடுறது, கர்மா விடுறதுன்றது நடக்காது. அப்ப என்னதான் பண்றது, எனக்கு மோட்சத்திலேயே ஆசை இருக்கு, அப்ப என்னதான் பண்ண, கர்மாவனால கிடைக்காதுன்னு தெரிய இருக்கு. கர்மானாக்கா என்ன பண்ண வேண்டியது, இதனுடைய வேலையில எனக்கு நல்லா புரியுது. கர்மாவை பண்ணா அதனால
நல்ல விஷயங்கள்லாம் ஒண்ணும் வராதுன்றது நல்லா தெரியாது. ஆனா மோட்சத்திலயும் ஆசை இருக்கு. அப்ப என்ன பண்றதுன்னா, இருக்கிற வரைக்கும் கர்மா பண்ணாம ஜாத்துக்கு அக்கர்மத்துக்கு யாருமே கர்மா எதுவும் பண்ணாம இருக்க முடியாதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆனா ஏதாவது கர்மா பண்ணிதான் ஆகணும். ஆனா அந்த கர்மால ஒரு நேக்கு இருக்கு. நீங்க பண்ணக்கூடிய கர்மாவை அனுஷ்டானம் பண்ணுங்க, ஆனா அதனுடைய பலம் எனக்கு வேணும்னு நினைக்காங்க. கர்மயோகம்னாக்க ரெண்டு விஷயங்கள் மனதில் நினைக்கணும். ஈஸ்வரார்ப்பணமாக கர்மாவை பண்ணுவது கர்மயோகம். என்ன ரிசல்ட் வந்தாலும் அது ஈஸ்வர பிரசாதம் எடுத்துக்கொள்ளக்கூடியது. இந்த ரெண்டு ஸ்டாண்டர்ட் தான் கர்மயோகம். நீ எந்த காரியம் பண்ணாலும் அது பகவான் will take care. I am not worried. I do it only as a worship. I am doing it as a duty. அவ்வளவுதான். இப்படி சர்வ கர்ம பல தியாகம். நீங்கள் பண்ணக்கூடிய சர்வ கர்மாவனுடைய பலத்தை, அந்த ரிசல்ட்டை தியாகம் பண்ணிடுங்க. தியாகம் பண்ண ஈஸ்வரார்ப்பணம் பண்ணி எனக்கு வேண்டாம், நான் பண்ண வேண்டியது இது உடம்புன்னு ஒண்ணு இருந்தா எல்லாம் பண்ணிட்டே இருக்கணும், முடிஞ்ச வரைக்கும் லோக சங்கரகமா நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு தான் ஜனகாதையர்கள்லாம் இருந்தார்கள். லோக சங்கரகமாக இருந்தார்கள் கிரகஸ்தர்கள்லாம். இப்படி சர்வ கர்மாவையும் பண்ணிட்டு முதல்ல இருக்கவங்க கர்மாவையே ஒரு சன்னியாசம். இப்ப இங்க தியாகத்தை பத்தி சொல்லும் போது கர்மாவை பண்ணு, ஆனா அந்த கர்மாவனுடைய பலத்துல கொஞ்சம் கூட அவர் ஆசை வச்சுக்காது, பற்று வச்சுக்காது. கர்ம பலத்தை தியாகம் பண்ணிடு, விட்டுட்டு அது எனக்கு வேண்டான்னு விட்டுட்டு அது என்ன வேணுமோ பண்ணட்டும். கர்ம பல தியாகம் விசக்ஷ, அதுதான் பிராகு தியாகம் விசக்ஷன. இதைத்தான் தியாகம் தியாகம் என்று சொல்லுகிறார்கள் அப்படின்னாரு. இப்போ கர்மாவை பண்ணும்போது சில விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா மீமாம்சர்ல நிறைய தீர்மானம் பண்ணியிருக்கான். ஒரு யாகம் பண்ணணும்னா காதிரோ யூபோ பவதி அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. அத்தி மரத்தினால ஒரு யூபத்தை கட்டணும். அந்த யூபத்துல அந்த பசுவை பந்தனம் பண்ணா அந்த யாகத்துக்கு அந்த பசுவனுடைய ஒப்பையை வச்சு பண்றான், யாகம் பண்றான். இந்த மாதிரி ஒழுங்கா பண்ணான்னா அவனுக்கு என்ன பலன்? சொர்க்கம் பலன். இதுதான் அதனுடைய பலன், வேற எதுவும் வராது அவனுக்கு. ஆனா இன்னொரு இடத்துல வேதமானது என்ன சொல்லி இருக்குன்னாக்க, காதிரத்தை வீரகாமனாக இருக்கிறவன் காதிர மரத்தை வச்சு யாகம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கு. இப்போ இவன் வந்து அந்த இவனுடைய பர்பஸ் என்ன? யாகம் பண்ணணும், சொர்க்கம் போகணும்ன்றதுதான் பர்பஸ். ஆனா இவன் பண்ணும்பொழுது அதே மனசுல நினைக்கிறான், சங்கல்பம் பண்ணிக்கிறான். வீரகாமனா இருக்கிறதுனால, ராஜாவா இருக்கிறதுனால இந்த யாகத்தை பண்ணாக்க நான் வீரத்தோட இருக்கணும், நிறைய ராஜ்யங்கள்லாம் பிடிக்கணும்னு நினைச்சிட்டு பண்ணா அதுவும் வேதம் கொடுத்துதானே ஆகணும். சம்யோக பிரதக்துவ நியாயம்னு பேரு. அதுக்கு பிரதக்காவும் ஒரு நியாயம் இருக்கு, ஒரு பலன் இருக்கு. இது ரெண்டு சேர்ந்ததுனாலையும் ஒரு இப்படி எந்த கர்மா பண்ணாலும் அதுக்குன்னு ஒரு பலன் இருக்கதான் இருக்கு. அந்த பலன் வரும். ஆனா அது எந்த பலன் வந்தாலும் அது எனக்கு வேணும், சொர்க்கம் வேணும், வீரம் வேணும்னு கேட்காம, அது வீரம் வந்தா இருந்துட்டு போட்டோம், சொர்க்கம் வந்தா இருந்துட்டு போட்டோம். ஆனா நான் பண்ணது வந்து அந்த டியூட்டி வேதத்துல விதிச்சிருக்கு, சோதனை பண்ணிருக்கு வேதத்துல, அதனால நான் பண்றேன் இப்படின்னு நினைச்சிட்டு யாரு பண்றானோ அந்த தியாகமானது ரொம்ப வசத்தின்னு இந்த ஆராய்ச்சி பண்ண சில பண்டிதர்கள்லாம் சொல்றாங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னாக்க, அது வந்து புரிஞ்சுட்டேன் கொஞ்சம் பேருக்கு, இது நிறைய பேருக்கு அப்படின்னா. ஆனா ரெண்டு பேருக்கும் போக வேண்டிய வழி ஒண்ணுதான், கிடைக்கக்கூடிய பலன் ஒண்ணுதான். அது இங்க வந்து கிளியர் கட்டா பகவான் சொல்லல. இதுக்கு ஆச்சாரியர் பாஷி இந்த மாதிரி விஷயத்துல நம்ம பார்த்தா அவர் என்ன சொல்றாரு பாருங்க, यदि काम्य कर्म परित्यागः फल परित्यागः वा अर्थः वक्तव्यः. காமிய கர்ம பரித்தியாகம்னா என்ன, பல பரித்தியாகம்னா என்னன்றது உங்களுக்கு நான் சொல்லிதானே ஆகணும். இப்ப சொல்ற பாருங்க, பரித்தியாக மாத்திரம் சந்நியாச தியாக சப்தையோ ஏகார்த்தா. இவன் என்ன பண்றான், அவனும் பலன்ல ஆசை இல்லை, அதனாலதான் விட்டுட்டான். அவனுக்கும் எங்க கோல் என்ன, எந்த ஆசையும் வேண்டாம், எனக்கு எந்த பெனிஃபிட்டும் வேண்டாம், நான் இருக்கான்றதான் சன்னியாசி நினைக்கிறான். இந்த கர்மா பண்றவன என்ன பண்றான், கர்மாவை பண்றான், அவன் என்ன பண்றான், அந்த கர்ம சிருஷ்டி மூலமாக நான் எனக்கு வந்துட்டு போட்டேன், இப்ப இந்த கர்மாவனுடைய பலம் வேண்டாம் அப்படின்னு தியாகம் பண்ணான். ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். ஆனா இத புரிஞ்சுக்கிறதுக்காக அவர் என்ன பண்ணாரு, ரெண்டும் ஒரே அர்த்தமா தான் இருக்கு நம்ம புரிஞ்சுப்போம், ஏன்னா ரெண்டுத்தையும் பற்றி தெரிந்தவர்கள். ஆனா இங்க அவர் அர்ஜுனனை உத்தேசித்து அவர் என்ன சொல்றாரு, ஆசையோட பண்ணக்கூடிய கர்மாக்களை ஞாபகம் பண்றவர் யாரோ அவெல்லாம் சன்னியாசிகள். நாம மிச்ச பேர்லாம் இருக்காங்களே, இந்த கர்ம பலத்தை தியாகம் பண்றாருல்ல, அந்த தியாகம், அதுக்கு பேரு தியாகம்னு பேரு, அந்த தியாகமும் வருது. இப்ப அவன் இன்னொரு கேள்வி கேட்டுக்கான், இது ரெண்டுத்துல எது வசத்தின்னு. இப்போ அவர் என்ன சொல்ல போறாருன்னா, தியாகம் தான் வசதி அப்படின்னு சொல்ல போறாரு. ஏன்னா மனசுல வச்சுட்டு நம்ம பகுஜனத்தை உத்தேசிச்சு அவர் ஒரு ரூலிங் கொடுக்க போறாரு, இதுதான் வசத்தின்னு. ஏன்னு சொல்லும் போது ஆச்சாரியால் அதுக்கு பாக்கியம் பண்ணணும், என்ன இப்படி சொல்லிவிட்டாரு, சன்னியாசம் தானே வசத்தின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். சன்னியாசத்தினுடைய வேல்யூ எப்படி குறைக்கூடாது,
அவ இருக்கட்டும், தனியா இருக்கான், அதுக்குதான் நான் வரும், பின்னாடி வந்து அவளை நான் கோப்பேன். இப்போ இவனுக்கு ஏத்த மாதிரி சொல்லிட்டு போறேன். ஆனால் நம்ம மனசுல அதுதான் வருஷத்தை வச்சுக்கணும். இப்போ இப்படி சொல்லிட்டே போய் இந்த தியாகத்தின் மூலமா சொல்லிட்டே போறேன் அப்படின்னு ஒரு ஹிண்ட் கொடுத்தார். இதை வந்து ஆச்சாரியார் பாஷ்யங்கள்ல இதெல்லாம் கிளாரிஃபை பண்ணிடுவாங்க. அந்த எண்ணம் உங்களுக்கு இதை தகராறு வருதோ அதை இவர் சொல்லிவிடுவார். சொல்லிட்டு தியாஜ்யம் தோஷவதித்யேகே கர்ம பிராஹுர்மணீஷினஹ யஜ்ஞதான தபக்கர்ம ந தியாஜ்யம் விதிகாபரே. எவ்வளவு கேர்ஃபுல்லா இந்த பகவான் பேசிட்டு இருக்காருன்னு பாருங்க. கவையோ விதுகுனார், விசக்ஷனாக பண்டிதர்கள் இப்படி நினைக்கிறார். இங்க பாருங்க, மனிஷினஹா இப்படி நினைக்கிறார்கள் அப்படின்னா இது வந்து நான் சொன்னேன்னு சொன்னாக்க என்ன ஆகும்னா, இது நான் சொல்றேன்னு சொல்லுவார் அவர். நான் சொன்னேன்னு சொன்னா நீங்க சொன்னா நான் ஏன் கேட்கறது நீங்க ஒருவேளை நினைக்கலாம். அப்படி இல்லை, பகவான் சொன்னாரு அதனால கேட்கணும்ன்றது இல்லை. இதுதான் வேதத்தினுடைய தத்துவம், பண்டிதர்கள் தத்துவம், இதைதான் நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னா அவர் எனக்கு ஜெகத்குருவாயிட்டார். வேதத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை சொல்றவர் யாரோ அவர் தானே குரு. அதனால பிச்சவாளுக்கும் நமக்கும் ஒரு பெரிய வித்தியாசங்கள் இருக்கு. அவன் வைஷ்ணவாளுக்கு மருத்துவாளுக்கெல்லாம் பகவானுடைய வச்சனம், அதனால ரொம்ப வசதி எங்களுக்கு கேட்டான்னா நம்ம என்ன சொல்றோம், இதுதான் வேதத்தினுடைய தாத்பரியம், அதை சொல்லக்கூடிய பகவானானவர் எங்களுடைய குரு. அதனால குருக்கும் பகவானுக்கும் எங்களுக்கு என்ன, யார் இன்டெலக்சுவலா அவரை ரொம்ப பிரைஸ் பண்றான்னு பாத்தீங்கன்னா நம்ம தான் பிரைஸ் பண்றோம். அவளுக்கு அது புரிய மாட்டாரு. வெறும் பக்தினால வந்தா பக்தி போச்சுன்னாக்க போயிடும். நாங்க அப்படி கிடையாது, இன்டெலக்சுவலா தீர்மானம் பண்றோம். இப்படி எல்லாம் பேசுறாரு அவரு. மணிஷினஹா இப்படி சொல்லியிருக்காரு. அவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையா. அவர் நான் சொன்னேன்னு சொன்னாலும் நீங்க கேட்க போறீங்க, நானும் கேட்க போறேன். எவ்வளவு கேர்ஃபுல்லா அவர் சொல்றாங்க, இப்படிதான் சொல்லிட்டு இதைத்தான் நானும் உனக்கு சொல்றேன்னு அங்க சொல்ல போறாரு. அதனால்தான் கிருஷ்ணம் வந்து ஜெகத்குருன்னு நம்ம அடிச்சு ஆச்சாரியார் சொல்றாரு. அவரை ஜெகத்குருவா இருக்கக்கூடிய கிருஷ்ண பரமாத்மா சொல்றாருன்னா ஸ்ருதியில என்ன சொல்லியிருக்கோ, பிரஸ்தான திரயத்துல என்ன விஷயம் சொல்லியிருக்கோ அதை வந்து அவர் சங்கரகமா இங்க சொல்றாரு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். தியாஜ்யம் தோஷவத் இத்யேகே கர்ம பிராகுர்மணீஷினஹ. சில பண்டிதர்கள்லாம் ஏகே சில பேரு இவன் என்ன சொல்றன்னா, தியாஜ்யம் கர்ம, கர்மாவை நீங்க விட்டுதான் ஆகணும். சன்னியாசம் தானே சொன்ன, கர்மாவை விடுறதே தியாகம். கர்ம பலத்தை விடுன்னு சொன்னா அது தியாகம், கர்மாவை விடுன்னு சொன்ன அந்த தியாகம் சன்னியாசம்னு சொன்னேன். கர்மாவை விடுறதே தான் நியாயம் அப்படின்னு சில பேர், சில பண்டிதர்கள் அப்படி சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க கர்மா பாருங்க, தோஷவத்து, நீங்க எந்த கர்மா பண்ணாலும் தோஷம் வருமா வராதா? யாராலையாவது கர்மாவை பர்ஃபெக்டா பண்ண முடியுமா? இன்னைக்கு யாராவது சொல்ல முடியுமா நான் செஞ்சு ஆகணும் ஒழுங்கா பண்ணேன்னு? யாராலையும் சொல்ல முடியாது. கணபதி ஹோமம் பண்ண கரெக்டா பண்ணிட்டேன் அப்படின்னு யாராலையாவது எந்த சந்தர்ப்பத்திலையாவது சொல்ல முடியுமா? ஏன்னா அந்த கர்மாவனுடைய பை டிஃபால்ட் அது தோஷக்கூடியது. அதை வந்து நீங்க யாருமே பண்ண முடியாது. அது கிரடேஷன் வேணா இருக்கலாம். இவர் நல்லா பண்ணிருக்காரு, இவரோட அவர் நல்லா பண்ணாருன்னு வேணா நீங்க ஆராய்ச்சி பண்ணி சொல்லலாமே. ஒண்ணு. ரெண்டாவது, கர்மானால என்ன அர்த்தம்னு நீங்க பாத்தீங்கன்னா பந்தகப்படுத்தும். நீங்க ஒரு தடவை ஒரு கர்மாவை பண்ணீங்கன்னா அது திருப்பி திருப்பி உங்களை பண்றதுக்கு அது பந்தகமா இருக்கு, அது ஒரு தோஷம் இருக்கு. திருப்பி அந்த கர்மாவானது என்ன நீங்க கர்மாவை பண்ணாலும் அட்மோஸ்ட் சாட்டிஸ்பாக்சன்றது உங்களுக்கு வருமா? இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொன்னா அதிருப்திகரமா இருக்கு, அது ஒரு தோஷம் இருக்கு. அதிருப்திகரம்னு ஒரு தோஷம் இருக்கு, பந்தகத்துவம்னு ஒரு தோஷம் இருக்கு. எல்லா கர்மாலையும் துக்கம் இருக்கு. நீங்க போய் ஒரு யாகம் பண்ணணும்னா எவ்வளவு அலையணும், காத்தால சீக்கிரம் ஏற்றுக்கணும், 3:30 மணிக்கெல்லாம் ஏற்றுக்கணும், அவெல்லாம் வந்து காலான்னு பாருங்க, எவ்வளவு ஸ்ட்ரெஸ், எவ்வளவு ஸ்ட்ரெயின். அதை வாங்கணும், கர்ப்பையை வாங்கணும், நெய்யை வாங்கணும், எல்லாரும் வரணும், அவெல்லாம் சொன்ன டயத்துக்கு வராளான்னு எத்தனையோ காரியங்கள் இருக்கு. ஒரு கர்மாவை பண்ணணும்னு நினைச்சா அங்கே ஒரு காரியம் பண்ணணும், ஒரு ஜோதிஷ்டம் பண்ணணும்னாக்கா எவ்வளவு காரணம். சாதாரணமா ஆபீஸ் போனதுனாலே எவ்வளவு கஷ்டம். நீங்க ஒரு வீடை கட்டணும்னாலும் எவ்வளவு கஷ்டம். ஒரு சந்தோஷம் தான் நமக்கு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணா. ஆனா அதுக்கு எவ்வளவு அலைய வேண்டியிருக்கு, எவ்வளவு அரேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கு, எவ்வளவு மேனேஜ். ஸோ எந்த கர்மா பண்ணாலும் ஒரு துக்கம் இல்லாம ஒரு கர்மா, துக்கம் மிஸ்ரீதம் இல்லாத ஒரு கர்மா எங்கேயாவது இருக்கா அவங்களுக்கு? இதனால எல்லா கர்மாவுமே தோஷம் இருக்குன்னு தெரியாது. ஒண்ணு. ரெண்டாவது, கர்மாவனாலும் நீங்க என்ன பண்ண முடியும்? மேக்சிமம் ஞானத்தை பெற முடியுமா? முடியவே முடியாது. ஏன் பண்ண முடியாதுன்னா கர்மானால 4 விதமா தான். கர்மாவுக்கு 4 விதம் தான். ஆப்பியம், இங்கிருந்து அங்க போய் அடைவது என்று ஒரு கர்மா இருக்கு. அடைவது, இங்க அடைதல் இடையதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இங்க பிரம்மத்தை, நானே பிரம்மனாக எங்க போய் நான் எங்க அடைய போறேன்? அடைதல்னால அந்த பிரம்மத்தை அறிய முடியாது. சரி. ஆப்பியம், உட்பாத்தியம், உண்டாகிறது. எது உண்டாகும்? எல்லா இடத்துலயும் இருக்கிறது பிரம்மம். பிரம்மத்தை தவிர எல்லாம் நித்தியனாக எது உண்டாருது, எது உண்டாச்சோ அது நாசமாறுது.
அது எப்படி பிரம்மமாக இருக்கும்? அதனால கர்மான்னு சொன்னாலே அது அனித்தியத்தை தான் உண்டு பண்ணும். கிருதகம் அது அனித்தியம்னு ஒரு பெரிய மகா நியாயம் ஒண்ணு இருக்கு. எதெல்லாம் செய்யப்பட்டதோ அதெல்லாம் அனித்தியமா தானே இருக்கணும், செய்யப்பட்ட காரணத்தினால். அவ்வளவுதான், ஒரே அதுக்கு இப்ப எல்லா கர்மாவுமானாலையும் ஆத்தியம், உற்பாத்தியம், சம்ஸ்காரியம் ஒரு பியூரிபிகேஷன் ஒரு கர்மா இருக்கு சார். நீங்க பண்ணலாம், அதுவும் கர்மா தானே. பியூரிபிகேஷன் ஆத்மா எவர் பியூர், சுப்பிரகாசமா இருக்கு, சுப்ரமா இருக்கு, அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? என்ன பியூரிபிகேஷன் அதுக்கு தேவை? அதுவும் தேவையில்லை. சம்ஸ்காரியம், விகாரியம் இல்ல சார். மாடிபிகேஷன் ஒரு கர்மா. உற்பாத்தியம் இருக்கிறத மாத்திக்கலாமே அப்படின்னாங்க. அந்த மாத்திக்கிறதுனா கூட என்ன, இவருக்கு ஒரு தோஷமும் கிடையாது. நீங்க எதை மாத்தி எதை நீங்க அட்டாச் பண்ண பண்ணீங்க, அவர் நிர்தோஷமாவே இருக்கக்கூடியது. ஆனால் இந்த கர்மாவனால பண்ண முடியாதுன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்படி எல்லாம் யோசிச்சு பார்த்தா இந்த கர்மாவானது தோஷத்துடன் கூடி இருக்குன்னு தெரியுது. ஆகையினால எப்போ உங்களுக்கு தெரிஞ்சதோ அதை விட்டுதானே ஆகணும், தோஷவத்து. அதனால கர்மா தியாஜ்யமேவ இது ஏகே மனிஷனா. சில மனிஷனாகனா மனிஷானாக்க புத்திசாலித்தனம், பண்டிதர்கள், பண்டிதா. சில பேர் என்ன சொல்றாங்கன்னாக்க எல்லா கர்மாவும் தோஷத்துடன் கூடினது. நீங்களே வேற சொல்லிடுங்க, காம ஏஷ குரோத ஏஷ ரஜோகுணம் சமுத்பவா. ஒரு ஆக்ஷன் ஒண்ணு பண்றாங்கன்னா ரஜோகுணத்துலதான் வரணும். ரஜோகுணம் வந்ததுன்னா என்ன, காமமும் குரோதமும் இருக்குன்னு. அப்படி இருக்கும்போது கர்மா நான் ஏன் பண்ணணும்னு கேட்கறதுக்கான நியாயம். அதனால கர்மானாலே தோஷத்துடன் கூடினது, அதனால அதை விடக்கூடிய தியாகம் தான் நியாயம் அப்படின்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அபிப்பிராயப்படுறாங்க. இன்னொரு குரூப் ஆஃப் பர்சன் என்ன சொல்றாங்க, அதெல்லாம் கிடையாதுப்பா, இதெல்லாம் பேசுறதுக்கு நல்லா இருக்கு, நான் பிராக்டிகலா பாருங்க. கர்ம அதெல்லாம் கிடையாது. யஜ்யம், தானம், தபம் போன்ற கர்மாக்களை எந்த நாள்லயும் நீ விட முடியாது. வாயில வேணா பேசலாமே தவிர விட முடியாது. விடுறதுன்றது டிஸ்கஷனுக்கெல்லாம் நல்லா இருக்கு, லெக்சருக்கு நல்லா இருக்கே தவிர பிராக்டிக்கலா விட முடியுமா? எதை விட முடியும்? எதையும் விட முடியாது. தபத்தை விட முடியுமா? தானத்தை விட முடியுமா? யஜ்யத்தை, இதெல்லாம் வேதோக்தம். வேதத்துல இப்படி எல்லாம் பிறந்தா நீ பண்ணாதான் இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் பண்ணி படிப்படியாகத்தான் நீ இது எல்லாத்தையும் விட்டுட்டு வேதாந்தத்துக்கு வர முடியும்னு கிளியரா சொல்லி இருக்கிறதுனால யஜ்ய தான தபஹா இதெல்லாம் சர்வதா அனுஷ்டேயம், அனுஷ்டானத்திலேயே நீங்க வைத்துக் கொண்டுதான் இருக்கணும். அப்பரே இப்படி சில பேர் கூறுகிறாங்க. அப்படின்னா இந்த இடத்துல சாதாரணமா அப்பரே அப்படின்னாக்க இது ஏதோ செகண்டரியா சொல்ற மாதிரி ஆயிடும். இப்படி சில பேர் சொல்றாங்க, அப்படி சில பேர் சொல்றாங்கன்னாக்கா ஏதோ நிறைச்சா இருக்க போறது இல்லை. இங்க இருக்கக்கூடிய அப்பரே என்ன சொல்றாரு ஆச்சாரியா, இது சித்தாந்த பட்சம். நம்ம இப்ப பார்த்தாங்க முதல்ல இருக்கிறத சித்தாந்த மாதிரி நான் சொன்னேன், அதுதான் சித்தாந்தம் இருக்கு. ஆனா சித்தபட்சம் அப்படி சொல்ல, இதுதான் சித்தாந்தம். யஜ்ஞம் தானம் தப கர்ம ந தியாஜ்யம், இதை நீங்க எந்த காரணத்திலேயும் விடக்கூடாது. அப்பரே அப்படின்னு அப்பரேனாக்கா சித்தாந்தி பட்சம். இது அப்பரேனாக்க அவர்கள் எங்களை விட பரஹா, நாங்கள் அபரஹா, அவளை விட வேறானவன் நாங்க தான் ஒரிஜினல் அப்படின்ற அர்த்தத்துல இந்த அபர சப்த பிரயோகம். இந்த அபர சப்தத்தை நீங்க எப்படி எடுத்துக்கணும், நாம தான் அது, என்னை விட வேறானவர் தானே பரம். அங்க பரம், இங்க தியாஜ்யம் கேட்கனா அவாதான் வேற குரூப். சன்னியாசத்தை ஒசத்தியா சொல்லி கர்மாவையே விடுன்னு சொன்னவன். இங்க நாங்க எங்களுடைய பட்சம் என்ன, யஜ்ஞம் தானம் தப இந்த கர்மாவை எப்பொழுதுமே நீங்க பண்ணிட்டே தான் இருக்கணும். ந தியாஜ்யம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதிகாரம் இருக்கிறவா நிச்சயமா கர்மாவை பண்ணி கொண்டுதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சொல்லிட்டு இப்போ அது சன்னியாசத்தை குறிக்கிற தியாகம், இது நம்ம வச்சிருக்கிற தியாகத்தை குறிக்கக்கூடிய தியாகம். இது இப்படி ரெண்டா பிரிச்சார். நிச்சயம் சுதுமே தத்ர தியாகே பரத சத்தம தியாகோ ஹி புருஷம் ஜாக்ர த்ரிவிதம் பிரகீர்த்திதா. இத யஜ்யதான தபக்கர்ம ந தியாஜ்யம்னு சொன்னதுல ஒரு சூக்மம் பண்ணியிருக்காரு கிருஷ்ணபரமாத்மா. என்ன சூக்மம் என்னன்னாக்க ஞானம் வர பரியந்தம் அப்படின்னு அவர் மனசுல வச்சுட்டு இருக்காரு. இதுதான் அவர் சொல்ல போறார். பின்னாடி முதல்ல சஸ்பென்ஸ் உடைச்சிடுறேன். அப்படின்னா இது நியாயம் மாதிரி தெரியுதுன்னா, ஞானம் வர பரியந்தம் சித்த சுத்தி குருலாபம் வேதாந்தம் உணதாகிற பரியந்தம் அகம் பிரம்மாஸ்மின்றது இப்போ இன்டெலக்சுவலா இருக்கே தவிர நானே பிரம்மன்ற ஒரு நிலை வர வரைக்கும் யஜ்யதான தப கர்ம ந தியாஜ்யம்ன்றதுதான் அவர் மனசுல இருக்கு. சன்னியாசத்துக்கு வரும்போது இது கேள்வியே வராது. எப்ப கேள்வி வரும், சன்னியாசம் வசத்தியா ஞாபகம் வசத்தியான்னு எப்ப கேட்பாங்கன்னா எனக்கு சந்தேகம் இருக்கிறதுனாலதான். சந்தேகம் ஏன் இருக்கு சரியா புரியல.
இன்னும் கூட அவனுக்கு கர்மா விடுறதுக்கு இஷ்டம் இல்லாததுனாலதான் இப்படி கேட்கறான். நம்ம போனோமா வேண்டாமான்னு ஒருத்தர் கேட்கறாருனால அவருக்கு இந்த நம்ம வாத்தியார்கிட்ட நம்ம கேட்போம் பாருங்க, நமக்கு ஏத்த மாதிரி பதில் வரா மாதிரி தான் நம்ம கேட்போம். எங்களுக்கும் அவருக்கும் அவ போக்குவரத்து எல்லாம் கிடையாது, 2-3 ஜெனரேஷன் ஆயிடுச்சு. எனக்கு உண்டா தூக்கிட்டுனாக்கா அவர் புரிஞ்சுப்பாரு. அவரு ஆமாமா உனக்கு ஒண்ணு கிடையாது, நான் தான் இட்டு கொடுத்துட்டேன், போக்குவரத்து கிடையாதுன்னு அதுக்கு ஏத்த மாதிரி சொல்லிடுவாரு அவரு இல்லையா. நீங்க கேட்கற தோணிலேயே அவருக்கு தெரிஞ்சிடும். என்னதான் பேச்சுவார்த்தை இல்லைன்னா கூட பெரியப்பா பையன், ஆமாமா பெரியப்பா பையன் அது போகாது நமக்கு அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி பதில் சொல்லுவாரு அவரு. இதெல்லாம் லோகத்துல அத மாதிரி இவர் என்ன சொன்னாரு, இவன் கேட்கறத வச்சுட்டு யஜ்ஞானம் கப கர்மாவை நீ பண்ணக்கூடாது, நீ விடக்கூடாது, நீ பண்ணித்தான் ஆகணும்ன்றாரு. ஆனா அவருடைய மனசுல என்ன இருக்கு அப்படின்னாக்க அது ஆச்சாரியாளிக்கு சொல்லுவார். ஞான நிஷ்ட சன்னியாசிகளா இங்க விவக்ஷிதாக, ஞானநிஷ்ட சன்னியாசிகளை அவர் கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லும் பொழுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுதான் தாற்பயம். இது அப்படி ஓரமா வச்சுக்க, பின்னாடி வரன்னு அர்த்தம். இங்க தஸ்மாத் ஞானநிஷ்டாக சன்னியாசினா இக விவக்ஷிதாக, இது மட்டும் மிச்ச அவர் சொல்லும் பொழுது இவனை உத்தேசிச்சு சொல்றாரு. அதனால இதுதான் வசதி. ஏன்னா அவன் நிச்சயம் சுடுன்னு கேட்டதுனால அவனுடைய சந்தேகம் என்ன, அவன் வாய்ப்பிலேருந்து வந்த கேள்வியை வச்சுட்டு ஒத்தா என்ன சொன்னோம், அந்த வாத்தியார் மாதிரி அவனுக்கு ஏத்த மாதிரி சொன்னோம். தியாகியம் தான் இவன் சண்டை போடணுன்றது எனக்கு ஆசை இல்லையா, அதனால ஞானம் கர்ம தபசு இதை நீ பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டாரு. நிச்சயம் சுணுமே தத்ர தியாகே பரத சத்தம தியாகோ ஹி புருஷ வியாக்ர திரிவித சம்பிரகீர்த்திதா. நான் இவ்வளவு நேரம் 17வது சாப்டர்ல என்ன மனசுல வச்சு சொன்னேன்னு நீ நினைக்கிற, இதுதான் நான் மனசுல வச்சிருந்தேன். பலத்தியாகம், சர்வ கர்ம பலத்தியாகம்னு நான் சர்வாரம்ப பரித்தியாகி அப்படின்னா நான் சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, நீ கர்மாவை பண்ணிட்டு தான் இருக்கணும், அதை விடக்கூடாது. ஆனா அதனுடைய பலத்துல எல்லளவு நீ பற்று வைத்துக் கொள்ளாத அப்படின்ற அர்த்தத்துலதான் சொல்ற. அதனால நிச்சயம் மே, என்னுடைய நிச்சயம், என்னுடைய நிச்சயமான உபதேசம் என்ன அப்படின்றத சுருணு என்ன கேட்டுதானே இருக்காங்க. சுருணுன்னு எப்படி சொல்றாரு திருப்பி அப்படின்னாக்க, சுருணம் அவதாரைய நன்னா கேளு, நன்னா புரிஞ்சுக்கோ அப்படின்னு இது பாருங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா அதை பார்த்துட்டு தான் இருக்கீங்க. என்ன நான் சொல்ல போற விஷயம் இருக்கிறதால ஐ வாண்ட் யுவர் ஸ்பெஷல் அட்டென்ஷன் அப்படின்றதுக்காக சுருணு மே நிச்சயம், இதுதான் என்னுடைய நிச்சயம். எது தத்ரா, தத்ரான்னா எதுல, தஸ்மின் விஷய தத்ரன்னா எந்த விஷயத்துல, கர்ம சந்நியாச விஷய தியாகே பரதஸ்தம. இந்த தியாகம்னு ஒண்ணு இருக்க, இந்த தியாகத்தை பத்தி தான் இப்ப நான் சொல்ல போறேன். இந்த தியாகத்தினுடைய விஷயத்தை, தஸ்மின் விஷய தியாகத்தை பத்தி இப்ப நான் சொல்ல போறேன். அதுதான் ஒஸ்தின்றதுதான் என்னுடைய அபிப்பிராயம், நிச்சயமான அபிப்பிராயம். பரத சத்தம, பரத குலத்திலேயே வந்தவன். சத்தமஹா அப்படின்னாக்க சாதுதமஹா, ரொம்ப சத்தா இருக்கக்கூடியவர்களே வசதியானவனா இருக்கக்கூடியவன் நீ, பரத வம்சத்துல வந்தவனே அப்படின்னு. ஏன்னா பரத வம்சமானது சந்திர வம்சமானது. சந்திர வம்சமானது நம்ம ஜடபரதர் இல்ல, அந்த காலத்துல இருந்து சாகுந்தலத்துல இருந்து வரக்கூடிய அந்த பரத வம்சத்திலிருந்து சந்திர வம்சத்துல குலத்துல பாரத குலத்துல பிறந்தவனே அப்படின்னு அர்ஜுனனை அட்ரஸ் பண்ணாரு. பரத சத்தம தியாகோஹி, தியாகத்தை தான் நான் கீர்த்தி பண்றேன், தியாகம் தான் ஹி இந்தி. புருஷ வியாகிர, புருஷ வியாகிரன்னா வியாகிரனாக்க புலி அப்படின்னா, மனுஷங்கள்லயே புலியா இருக்கிறவன்னு நம்ம ரொம்ப பொடி சுட்டுவா இருந்தான்னாக்கா நீங்க என்ன சொல்றது, அப்பா புலியாச்சு அவன் கணக்குல புலி அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்க கணக்குல ஒரு எக்ஸ்பர்ட் அர்த்தம். அந்த மாதிரி புருஷ வியாகிரன்னா அமங் தி மேன் கைண்ட் யூ ஆர் a great person அப்படின்னு அவனை ஸ்தோத்திரம் பண்றாரு. தியாகோஹி புருஷ வியாகிர, ஹே அர்ஜுனா திரிவிதா சம்பிரகீர்த்திதா, இந்த தியாகத்தை பத்தி தான் உனக்கு முன்னாடி 3 விதமாக நான் நன்னா கீர்த்தனம் பண்ணிருக்கேன். நான் திருப்பி எடுத்து சம்யக் கலிதா சாஸ்திரேஷு, சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்கோ அதை நான் நன்னா சொல்லியிருக்கேன். என்னென்ன ராஜசம் தாமசம் சத்துவம்னு 3 இருக்கு. இது எல்லாம் நீ இப்ப எடுத்துட்டு கொள்ளக்கூடிய ஆகாரமா இருக்கட்டும், யஜ்யமா இருக்கட்டும், தபசா இருக்கட்டும், தானமா இருக்கட்டும், எல்லாம் 3ஓட கூடியதாக இருக்கிறது. அந்த 3ஓட கூடியதாக இருக்கிறதுனால அதுல சத்துவகுணமா இருக்கக்கூடிய தெய்வீ சம்பத்தை அடையக்கூடியதான இந்த விஷயத்தை தான் நீ ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னதுனாலேயே என்னுடைய அபிப்பிராயம் எனக்கு தெரியா, தியாகம் தான் வசதி. பலத்துல இச்சை இல்லாமல் நீ கர்மாக்களை பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். இங்கேயும் என்ன பண்ண, இங்கேயும் கிளியர் கட்டா சம்பிரகீர்த்தி தான் அதை தான் பண்ணுன்னு ஜெனரல் அட்வைஸ், 100% பீப்புளுக்கும் இதான் அட்வைஸ்ன்ற மாதிரி ஆகுது. ஆனால் என்ன பண்ணார் ஆச்சாரியா, என்ன பண்ணார்,
சாஸ்திரேஷோ அஜ்ஞேவ அயம் உபதேசா. அஜ்ஞனா இருக்க 100% இது உபதேசம்ன்றத மனசுல நீங்க வச்சுக்கிட்டு இப்ப சொல்லாதீங்க. இப்ப நீங்க வச்சு அஜ்ஞ உபதேசா அயம் அஜ்ஞானியா இருக்கக்கூடியவனுக்கு சொல்றேன். ஏன்னா அவனுக்கு இன்னும் ஞானத்துக்கு பரிபக்குவம் வரலன்னு தெரியும். அவனுக்கு போய் ஞானம்னு சொல்லி அவன் கோயிலுக்கு போறதையும் நிறுத்திடுவான், உபாசனை பண்றதையும் நிற்பான். தான் வேதாந்தின்னு நினைச்சிட்டு தப்பா போயிட்டாங்க, அவனுடைய ஜென்மாவானது நாசமா போயிடும்ன்றதுக்காக இவ்வளவு மனசுல வச்சுட்டு அவனை இதை பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காரு. இது நீ பண்ணித்தான் ஆகணும்னு. யஜ்ஞதான தப கர்ம நதாஜ்யம் காரியமேவ ததே யஜ்ஞோ தானம் தபஸ்சைவ பாவனானி மனிஷினாம். யஜ்ஞம், தானம், தப இந்த 3 கர்மாவையும் எந்த காரியத்திலையும் நீங்க விட முடியாது. நீங்க எப்படி பண்ணாலும் அது ஒண்ணு தாமசமா அனுஷ்டானம் பண்ணிருப்பீங்க, இல்ல ராஜசமா அனுஷ்டானம் பண்ணிருப்பீங்க, சாத்விகமா அனுஷ்டானம் பண்ணிருப்பீங்க. ப்ரொவைடட் நீங்க சாத்விகமா அனுஷ்டானம் பண்ணீங்கன்னா அது எங்க கொண்டு போய் உங்களை விடுனாக்க அந்த கரண சுத்திக்கு கொண்டு போய் விடும். அந்த கரண சுத்தி வந்த உடனே உங்களுக்கு உங்களுடைய வேதாந்தமானது, நீங்க படிச்சிட்டு இருக்கிற வேதாந்தமானது உங்களுக்கு நன்னா உள்ளுக்குள்ள அகம் பிரம்மான்றது பிடிக்கும். ஆகையினால நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன, கண்டினியூ கர்மா. இல்லைன்னா உங்களுடைய மைண்ட் கரெக்டா இருக்காது. அது 24 மணி நேரமும் பிரம்மத்துல இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி யாருக்காவது இருந்ததுன்னா அவனுக்கு நான் சொல்லுவேன் தியாஜ்யம் தான், கர்மா தியாஜ்யம். அது இருக்கா? இல்லாத வாழ்க்கை நான் என்ன பண்ணேன்னா கர்மாவை பண்ணிட்டே இருக்கேன். யஜ்யம், தானம், தபம், கர்மா. எப்படி சொன்னேன்? 3 விதமா முன்னாடி சொல்லியிருக்கேன். சாத்விகம் கர்மா என்ன, ராஜசம் கர்மா என்ன, தாமசம். அதுல சாத்விக கர்மாவை போலா வைத்துக் கொண்டு நீங்க பண்ணிட்டே இருங்க. எப்படி பண்ணணும்னா காரியமே தத்து நீங்க பண்ணித்தான் ஆகணும்னு நினைச்சிட்டு பண்ணுங்க. நீங்க நான் பண்ணணுமா வேணாமான்னு பண்ணுங்க. நீங்க பாட்டுக்கு பண்ணிட்டே இருங்க. எல்லாம் எவ்ரிதிங் வில் கரெக்டா ஃபால் இன்டு தி பிளேஸ். இல்ல ஆகையினால அப்படி பண்ணுங்க. அதனால யஜ்யம், தானம், தபம்ன்ற 3 கர்மா நத்தியாஜ்யம். ஏன் நத்தியாஜ்யம்? விடவே கூடாது. அது மாத்திரம் இல்ல, காரியமே அது பண்ணித்தான் ஆகணும்ன்ற ஒரு சரத்தையோட நீ பண்ணு. யஜ்யோ தானம் தபஸ்சைவ ஏன் அப்படின்னா இங்கதான் சீக்கிரம் இருக்கு. பாவனானி இதுதான் உங்களுடைய அந்த கரணத்தை சுத்தி பண்ணும். அந்த கரண சுத்தியை பண்ணிட்டு உங்களுக்கு தெரியாமையே நீங்க பண்ணக்கூடிய காரணம் உங்களுக்கு என்ன மெசரிங்கிறாடா இருக்கு, எனக்கு சமம் எவ்வளவு இருக்குன்னு கேட்டா யாராவது சொல்ல முடியுமா? உங்களுக்கு சமம் வந்துட்டா சார்னாக்கா வேற கேள்வி கேளுங்க சார் தான் சொன்னோம். யாரும் நோபடி கேன் ஆன்சர் சச் கொஸ்டின்ஸ் இல்லையா? அதனால உங்களுக்கு அந்த காரணம் சுத்தி வரணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? நீங்க பாட்டி யஜ்யம் தானம் தபஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த காரணமானது சுத்தியா இருக்கும். உங்களுக்கு தெரியாமே நீங்க முன்னாடி இப்ப கீதை படிக்கிறதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் கீதை படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கதான் இருக்கு. அது நீங்க சொன்னா தற்பெருமையா போயிடு, சொல்லாம விட்டான்னாக்க அப்ப என்ன பிரயோஜனம் கேட்பான். எல்லாருக்கும் அவளுக்கு தெரியுது. ஆனா அதே சமயத்துல நம்ம எதிர்பார்க்கிற அளவுக்கு அந்த ப்ராக்ரஸ் இல்லை. அது வேற விஷயம் இல்லையா? ஆனா ப்ராக்ரஸ் இருக்குன்றது தெரியறது இல்லையா? ஆகையினால இதுவே ஒரு ப்ரூஃப். அதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்குதான் கொஞ்சம் கொஞ்சமா உங்களை அறியாமையே உங்களுடைய மனசை கிளீன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. பாவனானிக்க விசுத்திகரானிக்க தூய்மைப்படுத்துவதாக இது அமைகிறது. அதனால யஜ்யம், தானம், தப இந்த 3 விஷயங்களையும் நீங்கள் பண்ணித்தான் ஆகணும். அத காரியம்னு வச்சுட்டு ஆஸ் அ டியூட்டி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. தியாஜம் அதை ஒரு நாளும் விடக்கூடாது அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறார்கள். யாரு? மனிஷிகள். அந்த மனிஷிகள்லாம் என்ன மனசுல வச்சுட்டு அந்த இன்டெலக்சுவல் பீப்புள் இப்படி சொல்லிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியல. மனிஷனான்னு சொன்னார். அவங்க பலத்துல அபிசந்தானம் வச்சுக்காம பண்ணுங்கன்றத மனசுல வச்சுட்டு இந்த அட்வைஸை கொடுத்துருக்காங்க நம்ம முன்னோர்கள்லாம். அதை புரிஞ்சுங்க. பலத்துல நீங்க வச்சு அதை காரிய டியூட்டி செய்ய வேண்டியது என்னுடைய கடமைன்ற அந்த ஆங்கிள் நீங்க பண்ண வேண்டும். ஏதானி யபிது கர்மாணி சங்கம் த்யக்த்வா பலானி ச கர்த்தவ்யானி மே பார்த்த நிச்சிதம் மதம் உத்தமம். என்னுடைய நிச்சயமான ஒரு அபிப்பிராயம், உத்தமமான அபிப்பிராயத்தை பழிச்சுன்னு சொல்றேன், நீ கேட்டுக்கோ. ஏதானி அபிது கர்மாணி இந்த யஜ்யம், தானம், தபஸ் என்ற கர்மாக்களை எல்லாம் நீ பண்ணித்தான் ஆகணும். ஆனா அதுல ஒரு நேக் இருக்கு. எப்படி பண்ண? சங்கம் த்யக்த்வா. அதுல அந்த ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாம அந்த சங்கத்தை அதிலிருந்து விட்டுட்டு பலத்துல இருக்கக்கூடிய ஆசையும் சங்கத்தையும் விட்டுட்டு பலத்துல ஆசையே கூடாது. சங்க ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாம அது எனக்கு அது வருகின்ற ஒரு பற்று இல்லாமல் அந்த பலனானது என்னவா இருந்தாலும் அதை பிரசாதமாக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்ற ஒரு மனப்பக்குவத்தோட அதை நீங்க பண்ணிக்கொண்டே இருங்க. கர்த்தவ்யானி இது நீங்க பண்ணித்தான் ஆகணும். சத்திய பிரத்தியம் போட்டாச்சுன்னா கேள்வி கேட்காதன்ற அர்த்தம். ஏன்னு கேள்வி கர்த்தவ்யான்னு சொன்னாங்க என்ன அர்த்தம்? பண்ணித்தான் ஆக வேண்டும் அப்படின்னா. சுவாத்தியாயம் அத்தியே கவியகான்னு போட்டார் அவர் வேதத்துல. சுவாத்தியாயம் பண்ணணுமான்னு நீங்க கேள்வியே இதை கேட்கவே முடியாது.
நான் வேலை செய்யணும் பண்ணலையே சார் பரவாயில்லையான்னு கேட்டா அதுக்கு பதிலே கிடையாது. என்ன சொல்றது, பரவாயில்லன்னு எப்படி சொல்ல முடியும், அதான் தனியப்படுத்திய போட்டுருக்காங்க அப்படின்னு ஏதாவது சொல்லி வேற ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ண வேற ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லமே தவிர உண்மையிலேயே மனசு நிச்சயம் அது பண்ணலன்னா போயிட்டு மனசு நினைச்சு சொல்ல முடியாது, பண்ணிதான் ஆகணும். அது இதுக்கு எப்படி நான் சாய்ஸ் கொடுக்க முடியும்? இங்க அதே மாதிரி கர்த்தவியான்னு போட்டேன்னா என்ன அர்த்தம், பண்ணிதான் ஆகணும். வேதானி எப்படி கர்மாணி சங்கம் தெக்வா பலானிச்ச கர்த்தவியானி பண்ணித்தான் ஆகணும். இது மே நிச்சிதம், இதுதான் என்னுடைய நிச்சயம், இதுதான் என்னுடைய நிச்சிதம் மதம், இதுதான் என்னுடைய நிச்சயமான ஆமா இதுதான் உத்தமம். நீ கேட்ட கேள்விக்கும் பதில் சொல்லிட்டேன். தியாகம் தான் உத்தமம். சன்னியாசமா தியாகமான்னு கேட்டேல, தியாகம் தான் வசதி. கர்ம பல தியாகம் பண்ணி கர்மனா இருந்து கொண்டு கர்மயோகம் பண்றவனுக்கு அந்த கர்ம சுத்தி மாதிரி நிச்சயமா இந்த ஞானம் நிச்சயமா கிடைக்கும். அவளை மாதிரி நீங்க போயிட்டு கிரிவிடுன்னு மேல ஏற்றி பொத்துல கீழே விடுமா, நீங்க ஒரு ஸ்டெப்போ போய் கீழே விட்ட கூட அடிப்படை திருப்பி ஏந்து மேல போலாம் நீங்க. ஆகையினால இப்படி இருக்கிறதுனால கர்த்தவியானி இதுதான் உத்தமம்னு உங்களை மனசுல வச்சுட்டு நான் சொல்றேன் நானு அப்படின்னு சொல்லிட்டேன் இல்லையா. நீங்க என்ன சார் அங்க மேல போறது ஏன் உருவான்னு எதிர்பார்க்கறீங்கன்னா அவனை பத்தி நான் பேசவே இல்லை. இப்போ உங்களுடைய ஆங்கில உங்களுக்கு புரிய இந்த சந்தேகம் நான் சொன்னோன்னு ஆமா ஆமா அப்படின்னு தோணிச்சுன்னா உங்களுக்கு தான் இது அப்படின்னா நீங்க பண்ணுங்க அப்படின்ற அர்த்தத்துல கர்த்தவியானி இதுமே நிச்சிதம் மதம் உத்தமம், இதுதான் உத்தம மதம், இதேதான் என்னுடைய நிச்சிதம் மதம். அதனால இந்த கர்மாவை பண்ணி கொண்டுதான் ஆகணும். அதனால தியாகம் தான் வசதி. சன்னியாசம் வசதியா தியாகம் வசதியான்னு கேட்டான்னாக்க தியாகம் தான் வசதி அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சன்னியாசம் வசதின்றது மனசுல இருக்கு. அது சொல்லணும் சன்னியாசம் நீ நினைக்கிற அந்த சன்னியாசத்துக்கு பிரச்சனை எல்லாம் இருக்குப்பா. தாமசமா இருக்கான் சில சன்னியாசி ராஜசிக்கா இருக்காரு. இதெல்லாம் பார்த்தா உனக்கு சந்தேகம் வந்துடும் இல்ல. அப்புறம் நீங்க போய் வருத்தப்படும், ஐயோ நான் அவசரப்பட்டு ஏத்துட்டேனே இவர் கையில சன்னியாசம் இவ ரசம் கொடுக்கறதுக்கு கூட ஆள் இல்லையா, வீட்டுல இருந்தாலும் யாராவது பக்கத்து வீட்டுலயாவது கொடுத்துருக்கலாம், நான் இங்க வந்து உட்கார்ந்து இந்த சந்தேகம் எல்லாம் வந்ததுன்னாக்க தாமசிக் சன்னியாசி ராஜசிக் சன்னியாசி எல்லாம் இப்ப சொல்ல போறேன். அதனால இப்ப இன்னைக்கு பாடத்துல என்ன தீர்மானம் பண்ணுங்க, தியாகம் தான் வசதி சன்னியாசத்தை விட கர்மத்தால மனசுல வச்சுட்டு. ஆனா கர்ம பல தியாகம்ன்றது சன்னியாசம்ன்றது ஒரே கோல் தான், அதையும் மனசுல விட்டுறக்கூடாது. அந்த சன்னியாசி தான் வசதின்றது நல்ல சன்னியாசிய மனசுல வச்சுட்டு அதை பத்தி நம்ம பேசவே இல்லை. இப்படி வெட்டுங்கட்டானுக்கு வரும்போது இந்த டிஸ்கஷன் நடக்கிறது. ஆகையினால நான் சொல்றேன் சன்னியாசத்தை விட தியாகம் தான் வசதின்னு நம்ம புரிஞ்சுக்கணும்.